வணக்கம் மக்களே, வட லண்டன் நாஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது வந்து நம்ம வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு 10,000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பிரீமியர் லீக்ல வந்து ஒரு கேமை ஜெயிச்சா மாதிரியான ஒரு ஃபீலிங் குடுத்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிட்டு, அதுவும் அவேல போயிட்டு ஒரு கஷ்டமான இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இப்ப இருக்கிற நிலைமை அப்பதான் பேசிட்டு இருந்தோம். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா எந்த கேமுமே கஷ்டமான கேம் மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கிற நிலைமையில ஜெனுவினாவே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செட்டிங்ல இருக்கிற இடத்துல போயிட்டு அவேல போய் லீட்ஸ்ல போயிட்டு 1 இல்ல, 2 இல்ல, 3 இல்ல, 4 கோல் அடிச்சு ஜெயிச்சிருக்கோம். அது வந்து இவ்வளவு நாள் அடிக்காத கோல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிச்ச மாதிரியும், அதுலயும் வந்து கார்னர் கோல், செட் பீஸ், ஓன் கோல் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா வந்து நம்மளால வந்து எடுத்து வைக்கிற மாதிரியான 4 கோல் அடிச்சு ஒரு அபாரமான வெற்றி எடுத்து மறுபடியும் கேப்பை வந்து இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ற நேரத்துல 7 மினிட்ஸ் வச்சிருக்கோம். 7 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம். அப்கோர்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுக்கு என்ன மேட்ச் நடக்க போகுதுன்னு தெரியும். ஸ்பர்ஸ் சிட்டி நடக்க போகுது. அதுல அவங்க என்ன பண்ண போறானுங்களும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த நான் 7 பாயிண்ட் லீடு இருக்கிற நிலைமையில கொண்டாடுற நிலைமையிலேயே இந்த எபிசோட செய்யறோம். எஸ், இது வந்து நம்மளுடைய லீட்ஸ் கேமோடைய ரிவ்யூ. அண்ட் இந்த ரிவ்யூ என் கூட பண்றதுக்கு இருக்கிறது தீபக் மற்றும் ஹேமந்த். வணக்கம் கைஸ். ஹலோ, வணக்கம் ப்ரோ. ஸோ எஸ், எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக சொல்றதான் கைஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஹைப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. போன வாரம் வந்து நாங்க வந்து ஒரு 3 பேர் வந்து சேர்ந்து எங்களுடைய குமுறலை குமுறினதுக்கு நல்ல எபிசோட், கண்டென்ட் இருக்கிற எபிசோட் போட்டப்பெல்லாம் கூட வந்துட்டு ஒரு அதாவது கருத்து சொல்ற எபிசோடு, ஒரு நார்த் அண்டர் ரைவல்ரினா என்ன, என்எல்டி டார்பியோட ஹிஸ்டரினா என்ன, எஸ்டிடினா என்னன்னு போட்ட எபிசோடுக்கெல்லாம் வராத வரவேற்பு. 3 பேர் வந்து கும்பிடுனதுல ஏஎஃப்டிவி மாதிரி லைட்டா அந்த ஜோனுக்குள்ள போனதுல படார்னு பார்த்தா 2500 வியூஸ் வருது, 200 லைக் எல்லாம் நான் வந்து ஒரு லைவ் எபிசோட் தவிர்த்து எதுக்குமே பார்த்ததே கிடையாது. அவ்வளோ வருது. எல்லாரும் வந்துட்டு முடிவே பண்ணிட்டானுங்க, நம்ம மொத்தமா முடிச்சு விட்டோம் அப்படி சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டு எல்லாம் கமெண்ட் அடிக்கிறானுங்க. நம்மளும் அப்படிதான் பேசணும், பட் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சரியா, அதெல்லாம் நடந்துருச்சு. அதே ஆதரவை இந்த எபிசோட்ல குமுற போவது கிடையாது. அதனால இந்த எபிசோட்லயும் முடிஞ்சா கொடுங்கிற ஒரு வேண்டுகோளோட இந்த எபிசோடுக்குள்ள போயிடுறோம். எஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். திடீர்னு திருப்பி பார்த்தா நம்ம வந்து ஒரு லைன் அப் ஃபார்மேஷன் எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம வந்து இந்த 4-3-3 4-2-3-1லயே வந்து தேய்ச்சிட்டு இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல படார்னு வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு 4-4-2, அது அட்லீஸ்ட் நம்மளுக்கு புதுசு இல்ல. ஏன்னா அந்த இந்த கேம்லயே நம்ம மிட் வீக்லயே வந்து கைரத்தோட பார்த்தோம் என்ன பண்ண ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு 4-4-2 ஃபார்மேஷன், ஹவர்ட்ஸ், கியாக்ரஸ் அப் ஃப்ரண்ட், ஓடகார்ட் பெஞ்ச், அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸ்டார்டிங் லைன் அப் அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். ஆமாம் ப்ரோ, ஸ்டார்டிங் லைன் அப் கரெக்டாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது 5 நிமிஷம் முன்னாடி சாக்கா லைன் அப்லேருந்து வேற வெளில போயிட்டான். ஸோ நான் வந்து ஐயோ திரும்பி ஹாம்ஸ்ட்ரிங்கோன்னு பயந்துட்டேன். பார்த்தா ஹிப்பு வேற ஒரு மசில் இன்ஜுரின்றதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஹாம்ஸ்ட்ரிங் திரும்பி இல்லை அப்படின்றது அது ஒரு சந்தோஷம். ஆனால் நிகில்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி சாக்கா திரும்பி வந்துடுவான்னு நம்புவோம். ஹவர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் தான் நினச்சேன் நான். ஏன்னா கைரத்து கேம்ல இருந்து 2 அட்டாக்கர்ஸ் தான் ப்ரோ பயங்கர பாசிட்டிவா கேம் அவுட் வெளில வந்தது. ஒன்னு ஹவர்ட்ஸ், இன்னொன்னு மார்டினெல்லி. ஸோ ஹவர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ண தான் நினைச்சேன் நான். அதே மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் 60 மினிட்ஸ் ஆடுவோம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான். ஸ்ட்ரைக்கர் தான் நான் வந்து கியோக்கரை ஸ்டார்ட் பண்ண நான் நினைக்கல. நான் வந்து வேற யாராவது தான் ஸ்ட்ரைக்கர், ஜீசஸோ இல்ல மெரினோவோ அந்த மாதிரி ஏதாவது இல்ல. நான் ஆக்சுவலா ஹவர்ட்ஸோட காட் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். பழைய மாதிரி போயிடுவாங்கன்னு நினைச்சேன் நான். ஆமா, ஸ்ட்ரைக்கர் கியோக்கரை ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கல. ஆனா மடுவக்கை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா மடுவக்கைக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அவனை நம்ம வந்து மேட்சுக்கு முன்னாடியே நீ தான் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லி ஆடி இருந்தா இந்த மாதிரி ஆடி இருக்க மாட்டான். டக்குனு கூப்பிட்டு அந்த பிச்சில் விட்டு நீ தான் இறங்கி ஆடுறா அப்படின்றதுனால அவன் ஒரு சில பேர் சொன்னா தெரியுமா, இஃப் ஹி ஹேவ்ஸ் மோர் டைம் டு ஃபினிஷ். ரொம்ப யோசிக்க வேணாம், ரொம்ப யோசனை எல்லாம் பண்ணாத, நீ போய் அது மார்டினெல்லி அதே கூட்டம் தான், அதே ஜோன் தான். டக்குன்னு பிடிச்சி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜெர்சியை போட்டு நீ தானே இறங்குறன்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்சு அவன் காம்ப்ளிகேட்டே பண்ணிக்கல. ஓகே நம்ம ஆடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஆடின மாதிரி இருந்துச்சு. ஓவராலா மேட்ச் நீடே வின்னு ப்ரோ. நமக்கு இன்னைக்கு தேவை 3 பாயிண்ட்ஸ். கண்டிப்பா பர்ஃபார்மன்ஸ் வந்தா போனஸ். எனக்கு தெரிஞ்ச பர்ஃபார்மன்ஸும் வந்துச்சு. லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது, பேசுவோம் நம்ம டீட்டெயிலா. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த போன வாரம் நம்ம என் பண்ணும் போது ப்ரெடிக்ட் பாசிட்டிவா முடிக்கணும்னு சொல்லிட்டு லீட்ஸோட ஜெயிப்போன்னு முடிச்சிருந்தோம். தினேஷ் ப்ரோ வந்து 5-0 ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் பக்கத்துல. தினேஷ் ப்ரோ ஹாப்பியா இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஒரு நல்ல ஃபேன் பேஸுக்கு தேவை இந்த வின்னு, ஃபேன் பேஸுக்கு ரொம்ப தேவை. கண்டிப்பா. ஓ, மெரினோ செட் ஃபார் a period on the sidelines. Amid initial concerns that he suffered a serious bone gain சொல்லும்போதே டவுட் வந்துச்சு ப்ரோ எனக்கு. போன் அந்த மாதிரிலாம் பேசும்போதே டவுட் வந்துச்சு மெரினோவுக்கு. ஏதோ சீரியஸ் ஃபுட் இன்ஜுரி. எனக்கு புரியல. இப்போ அவன் நிறைய மினிட்ஸ் விளையாடி இருக்கான், பட் ஸ்டில் பாப்போம் என்ன ஆகும்.
யா. தீபக் ஃபர்ஸ்ட் தாட்ஸ் எதிர்பார்த்தியா? ஏன்னா நம்ம வந்து இப்பதான் பேசிட்டு இருந்தோம். எல்லா கேமுமே வந்து நிமிஷம் கஷ்டமான கேம் தான். இதுக்கு மேல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இந்த கேமும் கஷ்டமா இருக்கும்னு தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி தான் விளையாடுனாங்க. லீட்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப இல்ல நல்லாவே விளையாடுனாங்க. டோ டு டோ போனாங்க கண்டிப்பா. எக்ஸ்பெக்டட் தான். லீட்ஸ் ஹோம் எப்பவுமே வந்து டஃப் தான். நல்ல அதான் ரெக்கார்டு அந்த இருந்துச்சு. டீம் ம். நல்லா ஆடலனாலும் அவங்களோட கிரவுட் வந்து வேற லெவல் சப்போர்ட் தான் எப்பவுமே. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு என்ன 12th மேன் மாதிரி தான், 12th 13th சொல்லிக்கலாம். வந்து ஸோ நான் வந்து 4-0 வாய்ப்பே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான்லாம் சும்மா தடவி தடவி திருப்பி தான் 1-0 சரி நான் ரொம்ப ஆர்டேட்டா ஏதோ கஷ்டப்பட்டு சொன்னானே. 88வது நிமிஷத்துல 1-0 முடிப்போம்னு நினைச்சேன் நானு. ஆர்டேட்டா வந்து ஜாயின் த பார்ட்டி என்ன சொன்னா, ஜாயின் த ஏதோ சொன்னானே. அது அது மாதிரி ஏதாவது சரி ஏதாவது சேஞ்ச் இருக்கும்னு எதிர்பார்த்தேன் வந்து. பட் வந்து நெவர் எக்ஸ்பெக்டட் 4-0 வந்து கம்ஃபர்டபுள் விக்டரிலாம். ஒரு ட்ரிக்கியாவே கேம். மேபி 2-1 பிளஸ். ஏன்னா ம். நம்ம இப்ப கிளீன் ஷீட்டும் வைக்கிறது இல்ல, தேவையில்லாத கோல்ஸ் எல்லாம் கோல் விடுறோம். போடுறோம். அந்த ஒரு ஷாட் அதனால ஒரு கோல் போயிடுது. அஹ், அதனால நான் வந்து 2-1 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் குட் வின், லைக் 4-0 பிளஸ் வந்து ஆப்போசிஷன் ஃபேன்ஸுக்கு வந்து மூஞ்சில கடுப்பேத்துற மாதிரியே கார்னர்ல ஒரு கோலு, ஒரு ஓன் கோல் இப்பதான் மாடு வைக்க கொடுத்துட்டாங்க. செல்சி ஃபேன் அதுக்கும் அழுவாங்க, அதுக்கு ஒரு இது. சோ அதனால நல்லதுதான். அப்புறம் ஜெசூஸ்லாம் வேற கோல் அடிக்கிறான் திடீர்னுட்டு. நான் டிசம்பரோட நிறுத்திப்பான்னு நினைச்சேன் பிரீமியர் லீக்ல. பட் வந்து இந்த ஒரு கோல் போட்டதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கியோக்ரேஸ் கடுப்பேத்தினாலும் டீசென்ட் கோல், தேர்ட் கோல் வந்து நல்ல டீசென்ட் ஃபினிஷ். ஸோ ஓவரால் வெரி ஹாப்பி. 3 பாயிண்ட்ஸ் வேற. விலா வேற இப்ப பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஸ்பர்ஸ் ஒன்னும் கிழிக்க போறது இல்ல. பட் ஸ்டில் 7 பாயிண்ட்ஸ் லீடு, 3 கோல்ஸ், 4 கோல்ஸ், 3 பாயிண்ட்ஸ். ஹாப்பி தான். ஓவரால் ஓவரால் பார்த்தோம்னா வந்து எப்படி சொல்றது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு கேம்னு சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. அது வந்து மேபி லைக் புஷிங் இட்டா இருக்கு. அதை பத்தி பேசுவோம் நம்ம. ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 4-4-2 ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம அதை தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். 4-4-2 ஸ்டார்ட் பண்ணி இவங்க 2 பேர் விளையாடினாங்க. பட் வந்து நம்ம கைரத் கேம்ல பார்த்தது வந்து அவங்க ஓகே மிட் வீக்ல அவங்களோட விளையாடினப்ப வந்து எப்பயுமே வந்துட்டு சின்ன டீம் தான், அவங்களுக்கு இருக்கிற லிமிடேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியும், அவங்களோட வந்து நம்மளால டெஃபினட்டா ஸ்கோர் பண்ண முடியும்னு தெரியும். அண்ட் அந்த கேம்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20-30 நிமிஷத்துல ஹவர்ட்ஸ் கியோக்கரஸோட கெமிஸ்ட்ரி அது ஒர்க் ஆனது, இவன் அவனுக்கு கிரியேட் பண்ணது, அவனுக்கு கோல் போட்டது எல்லாமே பார்த்துட்டு ப்ராபப்ளி நம்ம வந்துட்டு இந்த கேமுமே அந்த ஸ்டார்டிங் பாக்குறப்ப டெஃபினட்டா அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டபிள் ரிசல்ட்டா வரும்னு எதிர்பார்த்து தான் போயிருப்போம். பட் ஆனா நம்ம வந்து இங்க இந்த 4-4-2 விளையாடினப்போ எனக்கு என்னமோ வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த கொஹிஷனோ இல்லாட்டி எதிர்பார்த்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இமீடியட்டா கிளிக் ஆயிடுங்கிற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பெரிய வித்தியாசமா பார்க்காத மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரே வித்தியாசம் இருந்துச்சுன்னா, ஓடகார்டு வந்துட்டு அங்க இருந்தான்னா கீழே இறங்கி வந்து பால் எடுத்துட்டு வந்து மேல போயிருப்பான். ஹேவர்ட்ஸ் வந்து ரொம்ப கீழெல்லாம் இறங்கல, அவனுடைய அந்த ஜோன்ஸ்லயே ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தான் ஒரு மாதிரி, அந்த இதுலயே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெரிய வித்தியாசம் தெரிஞ்சுதா ஹேமந்த் உனக்கு அந்த இந்த இதுல விளையாடுறப்போ? இல்ல ப்ரோ, அதான் நம்ம போன வாரம் பேசினது தான். நம்ம கேம் வீக் 24ல வந்துட்டு பிளேயிங் ஸ்டைல அப்படியே தலைகீழ மாத்துற மாதிரிலாம் நம்ம எதுவுமே நான் பண்ண போறது கிடையாது. லைட்டா ம், ம், பட்டிட்டிங் ம், பேட்ச் ம். ஒர்க் தான். எல்லாமே பேட்ச் ஒர்க் தான் இனிமேட்டு. ஹவர்ட்ஸ் மிட்ஃபீல்டு வந்து தேராதுன்றது உலகத்துக்கே தெரியும் ப்ரோ. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா டேய். இல்ல நான் முதலே சொல்லிட்டேன், கை ஹேவர்ட்ஸ் ஸ்லாண்டர் இந்த பாட்காஸ்ட்ல அக்செப்டே பண்ணிக்கப்படாது. இல்ல ஸ்லாண்டர்னு இல்ல ப்ரோ. நம்ம அவனை செல்சில இருந்து எங்க பார்த்தாச்சு. போட்டாலும் ஆடுவான்டா என் கிங்கு. அவன் தான் எங்க போட்டாலும் ஆடுவான். நான் சொல்றது அந்த கைரத்தோட அவன் பாஸ் வாங்கி யோக்கரஸ்க்கு ஒரு பால் போடுவான் தெரியுமா? பிரீமியர் லீக்லாம் ஹவர்ட்ஸ் அந்த மாதிரி பாஸ் போடுவான்னு நம்ம எதிரே பார்க்க கூடாது. அதுக்கான டைமும் கிடைக்காது. அதுக்கான அதுக்கான அதான் சொல்றல, அதை நம்ம பார்த்ததே கிடையாது பிரீமியர் லீக்ல. ம், ம், செல்சிலயும் சரி, ம். ஆர்சனல்லையும் சரி. ஹவர்ட்ஸ் வந்து எங்க நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணானா, ஹவர்ட்ஸ பால்ல இருந்து நவுத்த முடியாது. ம், ம், அவன் ம், ம். அவன் இருக்கிற ஒல்லியா இருந்தாலும், பெருசா இருந்தாலும், ஹவர்ட்ஸ வந்து பந்துல இருந்து நவுத்த முடியாது. ஓடிகார்டு ரீசென்ட் டைம்ஸ்ல நகர்த்தி வச்சிடுறானுங்க. பந்துல இருந்து அப்படியே தூக்கி அப்படி ஈஸியா வச்சுட்டு பால் புடிங்கிடுவானுங்க அவன்கிட்ட இருந்து பால். எடுத்துட்டு போயிடுறானுங்க. ஸோ அந்த விதத்துல ஹவர்ட்ஸ் நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஜோக்கரஸ் ஆர்சனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரீமியர் லீக் மேட்ச்ல பால் இவ்வளவு தடவை தொட்டு நான் பார்த்தேன். பால் அவங்களுக்கு தொட்டு நான் பார்த்ததே கிடையாது. அது அதுக்கு அது பிகாஸ் ஆஃப் ஹேவர்ட்ஸ் அண்ட் செட்டப் நினைக்கிறியா?
ஆமா ஆர் எனக்கு நம்ம தெரிஞ்சு வந்து ஆக்சுவலா வந்து வில்லிங்லி நம்ம அவனுக்கு வந்து ப்ளே பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சா? ஐ திங்க் போத் ரெண்டுமே நடந்துச்சு. ரெண்டுமே காரணம்னு நினைக்கிறேன். நம்மளுமே அவனை கொஞ்சம் நிறைய டைரக்ட் ஆனோம் நம்ம நேத்தி. நம்ம பாஸ் அக்யூரசி பாத்தீங்கன்னா லீட்ஸோட கம்மியா இருந்துச்சு. அப்ப என்ன சொல்லுது நம்ம கரெக்ட். அதுதான் நான் டைரக்டா. நோட்டீஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா. யா யா யா. ஸோ நம்ம நிறைய டேரக்டா ஆடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா கியோக்கரஸ் மாதிரி ஆளுக்கெல்லாம் டேரக்ட் ஆனா ஒரு உண்டு. கியோக்கரஸ், மார்டினெல்லி, மடுவக்கே இவங்க கிட்டலாம் நீ டிக்கிட்டாக்கா, அது பேர் என்னது, ட்ரையாங்கிள், பாஸா அதெல்லாம் சொன்னீங்கன்னா வேலைக்கே ஆகாது. மார்டினெல்லி பாத்தீங்களா, டிஃபெண்டரை மடிச்சானா, கிராஸை போட்டானா, அதுதான் மார்டினெல்லி. அங்க போயிட்டு நீ வெயிட் ஃபார் ஓவர்லேப் அண்ட் தென் டைம் த பாஸ்லாம் சொன்னா நீ மார்டினெல்லி. யோசிக்கவே தேவையில்லை. உன்னுடைய ஒரே வேலை, இப்ப நம்ம ஜெயிச்சுக்கின்னு இருக்கோம், உன்னுடைய ஒரே வேலை உள்ள பால் போடு. நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம், உன்னுடைய ஒரே வேலை பால உள்ள போடு. அவ்வளவுதான். இது ரெண்டு தான் அவனுக்கு ஜோனு. ஆரம்பத்திலே போய் நீ கோல் அடிக்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணி நீ தான் லீடு எடுத்து கொடுக்கணும்னா பதறி ஏதாச்சும் சொதப்பி விட்டுருவான் அவன். அது கரெக்டா செட் ஆகுது. கரெக்டா அவனுக்கு. ஆமா. சோ கியோக்கரஸ் நிறைய பால் டச் பண்ணதுக்கான ஹவர்ஸ் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மிச்சபடி அதான் டைரக்டா ஆட ட்ரை பண்ணோம். பெருசா நம்ம மாத்தல ப்ரோ. நம்ம ஆனா என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் கோல் வரப்போகுதுன்ற ஃபீலிங் பார்க்கும்போது இருந்துச்சு. நம்ம கோல் போட போறோம்ன்றது இட் வாஸ் நாட் அகைன்ஸ்ட் த ரன் ஆஃப் ப்ளே. நம்ம அந்த 20 நிமிஷம் அவங்க வந்து நிறைய நல்லா விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பால புடிங்கினதுல இருந்தே நம்ம ஏதாச்சும் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆமா, அந்த கோல் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்துச்சு. கிரெடிட் டு ஜுபிமெண்டி அண்ட் மடுவக்கே. நல்ல கிராஸ், நல்ல ஹெடர். சரியா, நல்ல இதுதான் அது. ஆக்சுவலா இப்ப நீ சொன்ன பாயிண்ட் இப்பதான் பாத்துட்டு இருந்தேன் நானு. நம்ம வந்து இவங்களோட லைக் ஆக்சுவலா நம்மளும் இவங்களும் ஒரே நம்பர் ஆஃப் பாசஸ் தான் ஆல்மோஸ்ட் போட்டிருக்கோம். ஆக்சுவலா லீட்ஸும் நம்மளும் அவங்க 80% போட்டிருக்காங்க, நம்ம 86% போட்டிருக்காங்க. இது ட்ரெண்டா நம்ம திரும்ப போட ட்ரை பண்ணோம் பார்த்தா யுனைடெட் கேம்ல பார்த்தா அதே 398 பாசஸ். இந்த கேம் நம்ம லீட்ஸ்ல வந்து 396 போட்டோம், யுனைடெட்ல 398, 87% அக்யூரசி. அதே லைக் வந்து இப்ப வந்து ப்ரீவியஸ் கேம் பாக்குறோம் வச்சுக்கோங்க, நம்ம இவங்களோட விளையாடினது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட விளையாடினதும் 478% பாசஸ், 88% அக்யூரசி. ஸோ அந்த ஒரு இது வந்து கண்டினியூஸா நம்ம பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ப்ராபப்ளி லீட்ஸ் மாதிரியோட டீம்ல வந்து ஒரு ஒர்க் ஆனது வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மாதிரி தான் இருக்கு. லைக் இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னா இந்த சென்ஸ் ஒர்க் ஆகி கோல்ஸ் வந்துச்சு. அந்த ஒரு ஃபார்மேட்ல சொல்றேன் நானு. பட் அகேன் ஓவராலா நம்ம ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தா நம்மளுடைய கேம் பிளே வந்துட்டு அப்படியே ஸ்மூத் ஆகி திடீர்னு மாறிச்சா அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு அவே கேம்ல அது வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்கு, டீம்ஸ் எல்லாம் ஃப்ளோர் எவ்வளவு தூரம் லீக்குக்கு ஜாஸ்தியா இருக்குங்கிறது இட்ஸ் இண்டிகேட்டிவ் தட் ஓகே இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லா கேமும் நடக்க போகுது இல்ல, எவ்ரி வீக் நடக்க போறது கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி அவேல அது கொண்டு வரது வந்து irrespective ஆஃப் த டீம் தட் யூ பிளே கொண்டு வர போகுது கிடையாது, அது ஈஸியா நடக்க போகுது கிடையாதுன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. பட் எனக்கு இப்போ என்னன்னா, இப்ப இந்த கேம்ல வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு அவுட்புட், இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்மூத்தா கேம் பிளே இருக்கிறதோ இல்லாட்டி அந்த கைரத்தோட போட்ட மாதிரியான ஒரு த்ரூ பாலோ அந்த மாதிரியே போடுறான்னு விஷயம் பார்க்காததுனால இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இதை அபேண்டன் பண்ணிட முடியுமா தீபக்? இல்ல நீ வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூஸா, ஏன்னா முதலே நம்மளுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்துட்டு கேம் பிளேயை மாத்த போது கிடையாது, ட்வீக்ஸ் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த இதுல வந்து நம்ம விஷுவலி நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதோ தாண்டி இது திடீர்னு வந்து ஃபிளிப் எல்லாம் ஆகல எதுவுமே. கரெக்டா ஸ்கிரிப்ட் வந்து பட்டார்னு ஃபிளிப் ஆன மாதிரிலாம் எதுவும் உங்களுக்கு தெரியல. விஷுவலே அது மாதிரி தான் இருந்துச்சு ஐ டெஸ்ட்டுக்கு. அதுக்குன்னு இதை அபேண்டன் பண்ணணும்னு யோசிக்கிறியா, இல்ல இதுதான் வந்து லைக் கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு? எனக்கு அபேண்டன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து நீங்க என்ன டாக்டிக்ஸ் பண்றீங்களோ, என்ன கருமத்தை பண்றீங்களோ, என்ன வேணா பண்ணிக்கோங்க, கடைசியில வந்து 3 பாயிண்ட் அவ்வளவுதான். அதுதான் இப்போதைக்கு. நம்மளோட மேட்ச் எல்லாம் எவ்வளவு டயர்சம் வாட்சா இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஃபைன். ப்ளீசிங் ஃபுட்பால்லாம் நம்மளுக்கு தேவை. ப்ளீசிங் ஃபுட்பால் ஆடிட்டு 3-2 தோக்குறதுலாம் வந்து பாயிண்ட்லெஸ் இந்த டைம்ல. பாயிண்ட் எடுக்கிறது ப்ளீசிங் ஃபுட்பாலும் தேவையில்ல, எந்த குப்பையும் தேவையில்ல எனக்கு. நீங்க கார்னர்ல கோல் அடிச்சாலும் சரி, ஓன் கோல்ல கோல் அடிச்சாலும் சரி, வந்து 3 பாயிண்ட்ஸ் அதான் இந்த ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா வந்து இதுக்கு மேலலாம் வந்து பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. டேய் பாயிண்ட்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணாதீங்கடான்ட்டு. ஆப்வியஸா நம்ம 4 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு, 7 பாயிண்ட்ஸ் அந்த குஷன் இருந்தாலுமே அந்த dreaded ஃபீலிங் இருக்கு பேக் ஆஃப் த மைண்ட்ல. ஐயோ ஏதாவது ஆயிருமோ அப்படின்ற. சோ வந்து ஐ அம் ஹாப்பி எனிவே வி பிளே. கண்டுகொண்டேன் படத்துல வர அஜித் மாதிரி தான் இருக்கும். நம்ம தோத்துருவோங்கிற ஒரு பயத்துல தபுவை போய் பார்க்காம கடைசியில படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்ப்பதுல அந்த மாதிரிதான் எந்த மேட்சுக்குள்ள போனாலுமே கடந்த 4 வருஷத்தில் பட்ட காயங்களை டாக்டிக்ஸ் எது பண்றீங்களோ அது சாம்பியன்ஸ் லீக்ல பண்ணிக்கோங்க, இல்ல FA கப்ல பண்ணிக்கோங்க,
எதுல வேணா பண்ணிக்கோங்க. பிரீமியர் லீக்ல நீங்க 3 பாயிண்ட் எடுத்தா போதும் சார், அவ்வளவுதான். அந்த அந்த 3 பாயிண்ட்டுக்கு 4 கோல், 4 கோலுமே கார்னர் ஓன் கோலா போட்டாலும் கவலை கிடையாது. அதாவது ஆஹா. அது இப்ப எடுத்தா அது போதும். நீங்க டாக்டிக்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி அபேண்டன் பண்ணுவோமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லதான் நினைக்கிறேன் ப்ரோ. ஹேமந்த் ப்ரோ சொன்ன மாதிரி ஃபியூ ட்வீக்ஸ் தான் இருக்கும். லைக் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இவ்வளவு 53 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்த இதை வந்து டெஃபினட்டா நம்ம அபேண்டன் பண்ண மாட்டோம். ம், லைக் ம், வந்து ம், ம். அந்த இன்னுமே அந்த கண்ட்ரோல் இருக்கும் கேம்ல. அப்படியே தூக்கி போட்டு அப்படியே எண்ட் டு எண்ட்லாம் நம்ம ஆட மாட்டோம். அது ம், நடக்க போறது கிடையாது ஆர்டேட்டாவோட. ம், ஸோ ம், வந்து ம், we will ம். still have these games where it will be a frustrating watch. என்னடா ஆடுறீங்க அந்த மாதிரி இருக்கும் இன்னமும். ஆனா வந்து எவென்ச்சுவலி லைக் வந்து somehow கோல் வந்தா ஹாப்பி, அவ்வளவுதான். ம், ம், வந்து ம், ம். ஆமா. அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அப்படியே தலையை சுத்தி போட்டு எல்லாருமே கியோக்கரேஸ் தூக்கி போட்டு கையவர்ட் ஸ்டாப் அதை யாரு டீம்லாம் அவ்வளோலாம் மாத்த மாட்டோம், டாக்டிக்ஸும் அவ்வளோ மாறாது. எண்ட் ஆஃப் த டே சம்ஹவ் வின்னிங் தான், அவ்வளவுதான். யார் வேணா ஆடுங்க, கியோக்கரஸ சென்டர் பேக்கா கூட போட்டு ஆடுங்க. ஆனா 3 பாயிண்ட் குடுங்கங்கிற ஒரு நிலைமையில தான் இப்ப எல்லாருமே இருக்கோம். பட் எனக்கு ஆமா. என்னன்னா இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப அகைன் நம்ம லாஸ்ட் 3 கேம்ல விளையாடினதுல வந்துட்டு லிவர்பூலோட ஹோம்ல விளையாடணும், யுனைடெடோட ஹோம்ல விளையாடணும். நம்ம நடுவுல வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட அவேல போய் விளையாடணும். பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங் கேமா இருந்துச்சு ஆக்சுவலா. அட்லீஸ்ட் யுனைடெட் கேம்லயாச்சும் 2 கோல் நம்மளுக்கு காமிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த காலம்ல அல்டிமேட்லி அது யூஸ்லெஸ் தான். பட் ஆனா அந்த 2 கோல் காமிக்கிறதுக்காச்சும் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஃபாரஸ்ட் கேம்ல வந்து நம்மளால கோலும் போட முடியல. பட் இது வந்து எனக்கு இப்ப எனக்கு வந்து நம்ம ஃபாரஸ்ட் கேம்ல பண்ணினதுக்கும் இந்த கேம்ல பண்ணினதுக்கும் கம்பாரிசன் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தா அந்த ஸ்டார்டிங் லைனப் ஹவர்ஜ் உள்ள வந்தது தவிர்த்து வேற எதுவும் வித்தியாசம் தெரியல. பட் ஆனா அந்த ஹவர்ஜ் உள்ள வந்ததுனால தான் நம்ம கோல் போட்டோமான்னு கேட்டா எனக்கு அந்த காரிலேஷனும் சொல்ல தெரியல. மேபி இல்ல. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்ல கார்னர் ஆர் அந்த ஒரு கோல் போயிருந்ததுன்னா கேம் மாறி இருக்குமோ. இங்க வந்து நமக்கு அந்த கார்னர் போனதுதான் பெரிய வித்தியாசமா இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு தோணுது. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தட்? 2 பேருமே சொல்லுங்க. 100% நம்மளோட அந்த இது எப்பவுமே அந்த பிரேக் பண்றதே நம்ம இப்ப வந்து கார்னர்ல தான் வச்சிருக்கோம், நம்பி இருக்கோம். நம்ம வந்து ஆக்சுவலா என்ன கேட்டீங்கன்னா கார்னர்ஸ்ல வந்து நம்ம கம்மியா கோல் அடிக்கிறோம் கேட்டா, என்ன கேட்டா. ஆமா ஆமா ப்ரொபோர்ஷனலி ப்ரொபோர்ஷனலி அந்த என்ன சொல்றது, ரைஸ் சாக்கா மடுவெக்க டெலிவரிக்கு we have to score more goals. என்ன கேட்டீங்கன்னா இந்த மேட்சே 2-3 ஈஸி சான்ஸ் விட்டுருப்போம். எக்ஸாக்ட்லி அது அதான் அது ஒரு ஆக்சுவலா ஸ்ட்ரைக்கர் வராம இருந்தாடா. ஒரு ஸ்ட்ரைக்கருக்கு வந்து எவ்வளவு சான்ஸ் வந்தாலுமே அவனோட ஹிட் ரேட் எப்பயுமே வந்து 100% இருக்க போகுது கிடையாது இல்ல. நீ உனக்கு அது அவன் கால்ல அது கரெக்ட் தான். பட் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த என்ன டிம்பர், கலஃபியூரி, கேப்ரியல் எல்லாம் விட்டது வந்து கில்டட் சான்சஸ். லைக் அட்லீஸ்ட் கீப்பரையாவது ஒர்க் பண்ணிருக்கணும். டிம்பர் டார்கெட்ல அடிச்சிருந்தா கோல் ஆகும். நேத்து டார்கெட்டை மிஸ் பண்ணிருப்பான் டிம்பர். நம்ம ஃபர்ஸ்ட் கோல் போறதுக்கு முன்னாடியே சொல்றோம், டிம்பர் ஒரு சான்ஸ் வந்துரும். சோ நம்ம அதான் வந்து சோ வந்து சேஞ்ச்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரிதான் இருந்தது. நம்ம வந்து அந்த லோ பிளாக்கோ என்ன பிளாக்கோ நம்ம ஆடுறது லோ பிளாக்கா, நம்மனால இப்படி ஆடுறோமா இல்ல ஆப்போனன்ட்ஸ் இப்படிதான் ஆடுறாங்களாம் கிடையாது. நம்மளுக்கு அந்த வந்து அதை பிரேக் பண்றதுக்கு ஃபிளட் கேட்டை ஓபன் பண்றதுக்கு கார்னர் இஸ் த மெயின் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து டீம்ஸ் ஓப்பன் அப், பிகாஸ் அவங்க எப்படி இருந்தாலும் அட்லீஸ்ட் டிரா பண்ண ட்ரை பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் அது அவங்களோட ஹோமு. அது ஏதாவது அவங்க பண்ணி ஆகும்போது when it opens up we have the players-ல நம்ம வந்து அப்படியே தட்டி தட்டி அப்படியே போயிருவோம் அந்த சைடு. இன்னும் ஃபினிஷ் பண்றதுக்கு இன்னும் கடுப்பா தான் இருக்கும், பட் ஸ்டில் சான்ஸ் கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம. கேம் கொஞ்சம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ அதை ஓப்பன் பண்றதுக்கு கார்னர் அது தப்பே இல்லையா. இட்ஸ் வேலிட் வே டு ஸ்கோர் அ கோல். இவங்க சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, அதை பத்தி நம்ம கவலைப்பட இல்ல. ப்ரோ நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கோல் தான் இம்பார்ட்டன்ட். நம்ம தீபக் ப்ரோ சொன்ன மாதிரி அது வந்து கார்னரா வருதா, செட் பீஸா வருதா, இல்ல கார்னர் செகண்ட் ஃபேஸ்ல வருதா, செட் பீஸ் செகண்ட் ஃபேஸ்ல வருதா, பெனல்ட்டியா வருதா, அதெல்லாம் டசன்ட் மேட்டர். பால் நெட்டுக்குள்ள போகணும். ஃபர்ஸ்ட் கோல் நம்ம போட்டோம்னாலே நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கோல் நம்ம பாத்தீங்க அந்த ரெக்கார்ட் நமக்கு இருக்குல்ல, எக்ஸப்ட் யுனைடெட் மேட்ச் ஃபர்ஸ்ட் கோல் போட்ட நம்ம லீட் எடுத்த எல்லா மேட்சும் நம்ம மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அது காரணம் ஏறி ஆட ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளால பல விதத்துல கோல் போட முடியும். அதை ஏறி ஆட வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கிரியேட் பண்ணோம். அது எப்படி வந்தாலும் நமக்கு ஓகே. இது வந்து இப்ப நம்ம வந்து கார்னர் தான் நம்பியிருக்கோம், தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம டெஃபினட்டா இந்த சீசனை வந்து கார்னர் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். அதுல வந்து நம்ம போன சீசன் மொத்தமாவே 16 கோல் தான் போட்டிருக்கோம் கார்னர்ல. இந்த சீசன் நம்ம ஆல்ரெடி 20க்கு மேல போட்டோம் ஓவரால் அக்ராஸ் காம்படிஷன்ஸ் ஓவராலா. ஸோ நம்ம டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்கோம். நம்ம தீபக் ப்ரோ சொன்ன மாதிரி நேத்தியே நம்ம செட் பீஸ்ல வந்து ஜூபிமெண்டி கோலும் நீங்க கார்னர்ல சேர்த்துக்கிட்டீங்கன்னா
நம்ம வந்து ஆஹ், நான் இன்னும் 2 கோல் சேர்த்துப்பேன். எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. அது கார்னர்னு இல்ல நான் சொன்னாங்கன்னா சொல்றேன். எனக்கு சந்தோஷம் தான். அது இல்லாமயே இன்னும் நம்ம 2 கோல் போட்டிருக்கலாம். ஏன்னா ம், ம். கேலிஃபியோருக்கு ஒரு சான்ஸ் வரும், டிம்பருக்கு ஒரு சான்ஸ் வரும். யோக்கரஸ் ஒன்னு ஹிட் பண்ணுவான். கேப்ரியல் ஒன்னு விடுவான், யோகரஸ் கேப்ரியல் பேக் போஸ்ட்ல இருந்து ஒன்னு பேக் தட்டி போஸ்ட்ல விடுவான் ஒன்னு ஹிட் ஆக்சுவலா. பண்ணுவான். அது ஓப்பனா அது விழும் ஃப்ரண்ட் போஸ்ட்ல. எனக்கு சர்ப்ரைசிங்கா ஆமா இருந்துச்சு ஃப்ரண்ட் போஸ்ட்ல எவனுமே இல்லன்னு சொல்லிட்டு. ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மொத்தம் 7 கார்னர் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஏழுத்துலயுமே ஏதாவது ஒரு கோல் போயிருக்கணும் பாத்தீங்கன்னா. அதான் நான் சொல்ல வந்தேன் நான். அந்த 7ல நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 ஜெனுவன் சான்சஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் லீட்ஸுக்கு வந்து செட் பீஸ்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ம், வீக்னஸ் ம், இருக்கும்போது ம். எனக்கு எனக்கு அதனால தான் லீட்ஸ் மேட்ச் போகும்போது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னா அவனுங்க செட் பீஸ்ல கொஞ்சம் கோல்ஸ் கன்சீட் பண்ணுவானுங்கன்றது வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபி மெண்டி விட்டா கூட அவார்ட்ஸ் அடிச்சிருப்பான். 2 பேரும் ஆ, ஃப்ரீயா ஆ, இருக்கானுங்க. ஆ, அவனும் ஆ. அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவனுக்கு அது ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அது நல்லாவே நம்ம கேப்டலைஸ் பண்ணோம். ப்ரோ அதான் சொல்றேன்ல, நம்ம டீம் ஷெர்வுடே சொல்றோம். இவங்க டைட்டில் ஜெயிக்கும் போது நோபடி கேர்ஸ். எவனுமே போயிட்டு இவன் அது பேர் என்னது, எப்படி எத்தனை கோல் எப்படி ஓபன் பிளேல போட்டான், ஜெயிச்சாங்கங்கிறத பத்தி இல்ல எவ்வளவு இது பண்ணாங்கங்கிறத பத்தி யாருமே பேச போறது கிடையாது. யாருமே அதான் எனக்கு யாருமே பேச அதுதான் நான் மாட்டாங்க. யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து இப்போ இல்லங்க, சேவ் நீங்க ஃபுட்பால் ஃப்ரம் ஆர்சனல் அப்படி எல்லாம் பேசுறாங்க. எல்லாமே ஓகே. பட் ஜெயிச்சாங்கன்னா லைக் இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க நம்மளுக்கு. என்னெல்லாமோ நடந்திருக்கு. ஆக்சுவலா இவ்வளவு ஒரு 35 வருஷம் பிரீமியர் லீக் நடந்ததுல எப்படி எல்லாமோ ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆமா எல்லாருமே வந்து யார் ஜெயிச்சாங்கங்கிறது தான் ஞாபகம் வச்சுப்பாங்களே தவிர்த்து என்ன அன்லெஸ் யூ ஹேவ் அ ஸ்பெசிபிக் அஜெண்டா. அஜெண்டா வச்சு நம்ம வந்து இவங்கள பத்தி பேசிட்டே இருக்கணும். இந்த மாதிரியா வந்து நம்ம ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்றது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி இருக்க போட்டு. இப்பதான் ஆக்சுவலா ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன். இப்ப காலையில தான் பார்த்தேன். அது ஆக்சுவலா புக் மார்க் வேற போட்டு வச்சேன். நம்ம வந்து செல்சி வந்து அவங்க மொரினியோ கடியில ஜெயிக்கிறப்போ அவங்களுடைய டாப் ஸ்கோரர் வந்துட்டு லாம்பார்ட் 13 கோலோட, ஆமா ட்ராக்பா வந்து 10 கோல் தான் அடிச்சான் அவங்களுடைய மெயின் ஸ்ட்ரைக்கர். இது வந்து டிமின் பண்ற மாதிரியான ஒரு விஷயமே கிடையாது. நீங்க அவ்வளவு இதுவா விளையாடி அவங்க மொத்தமா வந்து 11-10 வின்ஸ், 4-1-1 டிராஸ், 2-0-0 டிராஸ். அந்த மாதிரி ஓகே. ஸோ இது எல்லாமே இருக்கிறப்போ அன்லெஸ் சம்ஒன் புட்ஸ் இட் அவுட் ஆன் ட்விட்டர் ஆர் நானே என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து செல்சி 2004-05ல எப்படி ஜெயிச்சாங்க நான் பார்க்காத வரைக்கும் அவங்க ஜெயிச்சாங்கங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்க போகுது. 95 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சாங்க, 15 கோல் கன்சீட் பண்ணி ஜெயிச்சாங்கிற ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்க போகுது தவிர்த்து. bro, நீங்க ஏன் bro 2004 வரைக்கும் போறீங்க? இந்த ம், சீசனே நம்ம மேல என்ன கம்ப்ளைண்ட், ஓபன் பிளேல கோல் போட மாட்டாங்கிறோம் தானே. நம்ம ம். ஆஸ்டன் வில்லாவோட, செல்சியோட, ஸ்பர்ஸோட ஓபன் பிளேல நிறைய கோல் போட்டிருக்கோம். ஆ. ஸோ அதான் நரேட்டிவ் வந்து அதான் bro. நரேட்டிவ் வந்து நம்ம பூன்னு சொல்லலாம், புய்போம்னு சொல்லலாம், புஷ்பம் அந்த மாதிரி தான். இவனுங்க அது ஒண்ணுமே இல்ல, லைக் டாக்கிங் ஷிட் அபவுட் ஆர்சனல் செல்ஸ், அவ்வளவுதான். இட்ஸ் ஸோ ஈஸி. நம்மளோட ஃபேன்ஸும் போய் என்கேஜ் பண்ணி, ஏய் நாங்க அப்படி இல்ல, நாங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம ஃபேன்ஸும் என்கேஜ் பண்ணுவாங்க. So, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது, வியூஸ் கிடைக்குது. ஆப்வியஸா கண்ட கருமத்தை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆமா வந்து அதெல்லாம் கவலையே பட கூடாது. இப்போ இல்ல இல்ல பெப்பு கூட இது தான் வந்து, பெப்பே வந்து இப்போ 7 டைட்டில்ல 4 டைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ்ல தான் ஜெயிச்சிருக்கான். அதெல்லாம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. இங்க இல்ல அதுதான் இது ஒரு ஒரு கான்பிடன்ஸ்ங்கிறது நம்மளுக்குமே வரணும். பட் அது வந்து நம்ம வந்து விளையாடினாதான் வரும். நம்ம வந்து ஆக்சுவலி எனக்கு அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து ஒரு ஜெனுவனான டைட்டில் ஃபைட் த்ரூ டு த லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து பார்த்து ஜெயிச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது இல்ல. நம்மளுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்றது, கேம் ஆஃப்டர் கேம், கேம் வீக் ஆஃப்டர் கேம் வீக் எப்படி வந்து ரியாக்ட் பண்றதுன்னு ஒரு ஃபேன் பேஸே வந்து தெரியாம தான் நம்மளுமே பண்ணிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலா வந்து நானுமே அதுக்கு வந்து ஒரு இதுதான் எப்படி சொல்றது, ஒரு பெர்பெட்ரேட்டர் மாதிரி தான் நானே என்னையே சொல்லிப்பேன் பேசிக்கா. இப்ப எனக்கு வந்து திடீர்னு பார்த்தா போன 3 கேம் டிராக் அப்புறம் எனக்கு அடுத்த ஒரு 6 கேம் நீங்க ஜெயிச்சாதானே எனக்கு கான்பிடன்ஸே வருங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில இருந்துட்டேன். நான் முதலே சொல்லுவேன், ஜெயிக்கிறத பாக்குற வரைக்கும் எனக்கு நான் ஜெயிப்போன்னு சொல்ற அளவுக்கு கான்பிடன்ஸ் வராது அப்படின்ட்டு. அது அது கூட ஷார்ட் எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. லைக் எனக்கு இன்னுமே அப்படிதான் இருக்கு. எனக்கு அடுத்த 5 கேம் நம்ம வந்து ஜெயிச்சாதான் எனக்கு ஒரு ஜெனுவினான ஒரு நம்மளால முடியுண்டாங்கிற ஒரு கான்பிடன்ஸே வரும். அது குறை சொல்ல நம்ம முடியாத ஒரு குரூப்ல விஷயம் இல்ல. சேட்டா சொல்ற மாதிரி 38 வரைக்கும் அப்படியே தான் இருப்போம். இன்னொரு குரூப்ல ஒருத்தர் இருப்பாரு ஷாம், அவரை தான் சொல்லுவாரு 38 நீ வந்து டீம் நியூஸ் போட்டா கூட இட்ஸ் த ஹோப் தட் கில்ஸ் அப்படிம்பாரு. யோ டீம் நியூஸ் தாயா போட்டிருக்கோம், இன்னைக்கு ஆடினா நல்லா இருக்கும் தாயா சொல்றோம், இட்ஸ் த ஹோப் தட் கில்ஸ். அந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஒரு ஆன் தி ஏஜ் ஃபேன் பேஸா தான் இருக்கும். ஐ திங்க் அது வந்து எப்படி சொல்றது, நம்ம அது குறைய சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் 20 இயர்ஸ் வெயிட். அது வந்து 20 என்ன 25 அது எவ்வளவு போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் விட்டா. சோ அது வந்து அந்த ட்ரெடட் ஃபீலிங் ஆர்சனல் ஃபேன்ஸுக்கு இருக்கதான் செய்யும். வந்து பிளஸ் இந்த லாஸ்ட் போன சீசன் விட்டுருங்க, போன சீசன்லாம் லைக் வாஷ் அவுட். அது சும்மா செகண்ட் பிளேஸ்லாம் சும்மா செகண்ட் பிளேஸ். அது
அதுக்கு முந்தின 2 சீசன்லாம் வந்து அந்த விழா கேம்லாம் இன்னும் மறக்கவே முடியாது. அந்த 2-0 லாஸ்லாம். பட் அந்த இது வந்து ஆப்வியஸா இருக்கதான் செய்யும். அது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இப்ப இந்த நெக்ஸ்ட் கேம் ஜெயிச்சு ஒரு 5 கேம் ஜெயிச்சுட்டு போயிட்டு திருப்பி சிட்டியோட தோத்தோன்னு வச்சுக்கோங்க. 7 பாயிண்ட் வச்சு லீடு வச்சும் சிட்டியோட தோத்தனாலுமே நம்ம வந்து அழுதுகிட்டு தான் இருப்போம். சோ அது மாத்தவே முடியாது. அன்லெஸ் அந்த கப்பு கையில இருக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இப்படிதான் இருப்போம். அந்த இது ஒரு இது மாதிரிதான் இருக்கும். லைட்டா வந்து ஏழம் வீட்டுக்குள்ள அப்படியே அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்காது. ஆனா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு மாதிரி. ஹேமந்தா சொல்ல வந்தியே. அதான் ப்ரோ, நம்ம வந்து வர்ஜின் பசங்க ப்ரோ. நம்ம பிரீமியர் லீகை பொறுத்த வரைக்கும் நம்ம 1008 சொல்லலாம், நம்ம 3 பிரீமியர் லீக் டைட்டில் வச்சிருக்கோம்னு. நான் அதெல்லாம் வந்து பாத்துட்டேன். நான் ஒண்ணு அதான் பாத்துட்டேன். அது வந்து 2004 ப்ரோ. இப்போ ஆக்சுவலா 2 பார்த்தேன். முதல் 2001 வந்து அவ்வளவா கேம்லாம் காட்ட மாட்டாங்க. இப்ப அட்லீஸ்ட் காட்டுறாங்க. மெஜாரிட்டி நம்மளோட ஃபேன் பேஸ் கடைசி 20 வருஷத்துல வளர்ந்த டெவலப் ஆன ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருமே டைட்டில் பார்த்தது கிடையாது. ஆமா. சோ நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகி டைட்டில் ஃபர்ஸ்ட் நைட் கிட்டயே வந்து லாஸ்ட் 3 சீசனா தான் போயிருக்கான். ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாதான் ஜெனுவினா ஃபர்ஸ்ட் நைட் நடந்தாதான் அந்த பயம் அந்த மயக்கம் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ அது கிளியர் ஆகுற வரைக்கும் we cannot complain bro. நம்ம அதான் சொல்றோம்ல, நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. இப்போ நம்ம 20 இயர்ஸ் பேக் ஜெயிச்சது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்டா இப்போ எடுத்துட்டு வர முடியாது. 22 வருஷம் நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே சான்சஸ் மிஸ்டு, டாப் 4 மேட்ச், நம்ம டாப் 4 ரேஸ்ல இருக்கும் போதே இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்ம டாப் 4ல கேபிட்டலைஸ் பண்ணா கரெக்டா போய் அந்த மேட்ச் நம்ம வெங்கர் தாத்தா இருக்கும் போதும் சரி, உமாய் மாமா இருக்கும் போதும் சரி, ஆட்டட்டா இருக்கும் போதும் சரி, ஸ்பர்ஸோட ஒன்னு விடுவோம் 5th பிளேஸ். ஆமா, நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே நெகட்டிவா இருக்கும் போது அதை தாண்டி எப்படி, அதான் நிறைய பேர் எமிரேட்ஸ் வந்து குறை சொல்றாங்க. எமிரேட்ஸ் எப்படி பாசிட்டிவா வரும்? எமிரேட்ஸ்ல வந்து ஒரு நல்ல நல்ல சம்பவமே நடக்கல, எல்லாமே இலவு தான் எமிரேட்ஸ்ல. 2006ல மூவ் பண்ணதுல இருந்து FA கப் படிச்சிருக்கோம் சொல்லலாமே தவிர்த்து, அதை தவிர்த்து அந்த 4 FA கப்பை தாண்டி நம்மளுக்கு வந்து குறை சொல்ல முடியாத விஷயம் தான் இன்னும் எக்கச்சக்கமாவே நிறைய இருக்கு. நிறைய மோசமான விஷயம் எல்லாம் அங்க நடந்திருக்கு ஆக்சுவலா. ஆமா. சோ அதான் நம்ம போர்ட்டோவோட சாம்பியன்ஸ் லீக்ல பெனல்டிஸ்ல ஜெயிச்சு குவாலிஃபை ஆகும், ஞாபகம் இருக்கா? எமிரேட்ஸ்ல. அதுதான் நம்ம எமிரேட்ஸ்ல ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் ஷூட் அவுட். பெனல்டி ஷூட் அவுட். அப்பனா பாருங்க, எமிரேட்ஸ்ல வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எல்லாமே நெகட்டிவ் தான். ஸோ நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ஒரு ஃபேன் பேஸா டக்குன்னு வந்து பழசெல்லாம் மறந்துட்டு, நமக்கு ஏன்னா அந்த MIBல ஃபிளாஷ் அடிச்சு மறக்க வச்சதான் உண்டு. இல்லைன்னா நமக்கு வந்து எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கும். ஸோ நம்ம ஆட்களை குறை சொல்றது தப்பு தான். அதனால நம்ம போன வாரமே பேசியிருப்போம், அந்த மென்டாலிட்டி வந்து ஃபேன் பேஸ் எல்லாம் கொடுக்க போறது கிடையாது. அந்த 50 பேர் 25 பேரு பிளஸ் அந்த ஸ்டாஃப் இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தாதான் அந்த மென்டாலிட்டி. இல்லைனாலாம் ஃபேன் பேஸ் எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தா இப்பயே கை கொடுத்துடலாம். ஈக்குவலண்டா பதறுவோம். அவங்க பதறினாங்கன்னா நம்மளும் பதறுவோம். ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பிளேயர் வந்துட்டு இப்போ ஒரு தப்பு பண்ணினான்னா அந்த தப்பு பண்ணி கோல் லீட் பண்ணாலும் அந்த பிளேயர் என்கரேஜ் பண்ற மாதிரியான பண்ற விஷயம் எல்லாம் பண்ணுவானுங்க. கோல் போலன்னா எனக்கு அது அந்த 35 வீடு கிட்ட போவான். அதெல்லாம் நீ உனக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது, நீ கோல் அடிச்சாதான் உனக்கு சப்போர்ட். அதுதான் நடக்குது. மூவிங் ஆன். நம்ம வந்து இப்போ ஆக்சுவலா பார்த்தோம்னா கேம் பிகினிங்லேயே வந்து சாக்கா இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு புல்லப் ஆகி அவன் ஸ்டார்ட் ஆக மாட்டான் அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் வந்துச்சு. பட் ஆனால் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க மடுவேக்கேன்னு கேட்டப்ப நான் அதான் ஒன்று சொன்னேன். எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல மடுவேக்கோட இம்பார்ட்டன்ஸ் எங்க தெரியுதுன்னா, சாக்கான்னு ஒருத்தர் விளையாடலனாலும் அந்த சைட்ல இருந்து எங்களுக்கு வந்து குவாலிட்டி டிராப் ஆகாம ஒரு த்ரெட், அவன் என்ன செய்யறானோ ஃபினிஷ் பண்றானோ இல்லையோ அவன் இருக்கிறப்போ அந்த சைட்ல இருக்கிற ஃபுல் பேக்னால ஓகே பரவாயில்ல, சாக்கா இல்ல இவன் தான் இருக்கான், நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஈஸியா டீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இவ்வளவு நாள் நம்ம சாக்காக்கு ரிப்ளேஸ்மெண்டா எப்பெல்லாம் போட்டு விளையாடணும். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் போடல, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சாக்கா 3 கேம் வீக் தான் விளையாடிட்டு இருந்தான். அந்த மாதிரி இருக்கிறப்போ இவன் வந்துட்டு அந்த நேரத்துல விளையாடுற நேரத்துல ஓகே இட்ஸ் நாட் தட் பேட், நம்மளால ஏதாச்சும் ஒரு சால்வேஜ் பண்ண முடியும். அந்த ஃபுல் பேக்குக்கும் யோசிக்கிறதுக்கான ஒரு நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி டிராப் ஆகாம வச்சு விளையாடுறது தான் வந்து ஒரு மடுவைக்க மாதிரியான ஒரு பிளேயரோட இம்பார்ட்டன்ஸு. அது வந்து நல்லா தெரிஞ்சிச்சு இந்த கேம்ல. அந்த ஒரு விஷயத்துல தான் வந்து இந்த
நம்மளுடைய விளையாடுனதுல வந்து இப்ப சாக்காவோட இன்ஜுரி வந்து பேசிக்கலி பார்த்தா ஹிப் இன்ஜுரி அப்படிங்கிறாங்க. இதே முன்னாடியான இதுவா இருந்ததுன்னா பரவாயில்ல, கொஞ்சம் இடுப்புல வந்து லைட்டா ஒரு நாமக்கட்டிய வச்சு 2 தேய்ச்சிட்டு வந்து விளையாடுங்கிற மாதிரி வந்து சாக்கா விளையாட விட்டுருப்போம் நம்ம கண்டிப்பா. ஆனா இந்த வாட்டி வந்து எதுவும் விளையாட விடாம வந்து கரெக்டா அவனை உட்காந்து வச்சு அதுக்கப்புறமும் வந்து நம்ம வந்துட்டு இந்த கேம் வந்து இது பண்ண முடிஞ்சது. சாகா இன்ஜுரி பத்தி ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சா? ஹிப் நிகல், ஸ்லைட் நிகல் ஹிப் இன்ஜுரி அப்படின்னு சொன்னான். அதுக்கு மேல எதுவும் வரல. ஏதோ ஒரு ரொம்ப பெரிய இதுவா ஆட மாட்டான்னு ஆமா. அது நியூஸ் வந்து வந்துச்சு. அவன் நோனிய வந்து 60 நிமிஷத்துல தூக்குறப்பயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, அவன் கரபாவ் கப் கண்டிப்பா விளையாட மாட்டான் சாக்கா. அதுக்கு வந்து இவன் ரெடியா தான் வந்துட்டு நோனிய தூக்கிட்டு மாற்று நிலையில கொண்டு வந்தான்னு. பட் டிஸ்பைட் தட் நம்ம விளையாடி வின் பண்ணது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. எப்படி விளையாடணும்? எந்த ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சா? ஹேமந்த் யூசுவலா இருக்கிறது 2 நீ ஹேமந்த், தீபக் 2 பேருமே சொல்லுங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் கேம் பிளே. அதான் ப்ரோ நம்ம டைரக்டா விளையாண்டோம். நானி நானி வந்து கிளாசிக் நானி பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஒன்லி டிஃபரன்ஸ் கோலா நாசி வெளில வந்திருக்கான் மேட்ச் விட்டு. மிச்சபடி அவன் ஃபுல் பேக்கை பீட் பண்றதுல நானியை நம்ம குறை சொன்னதே கிடையாது. அவன் மேட்ச் ஆன் மேட்ச் ஃபுல் பேக்கை மீட் பண்றதை அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த மேட்ச்ல ஒரே வித்தியாசம், ஒரு கோலு ஒரு அசிஸ்டோட அவன் வெளில வந்திருக்கான். நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் நானி கிட்ட இருந்து. ஜுபிமெண்டி அண்ட் ரைஸுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம கடைசி 3 மேட்ச் நம்ம பிரீமியர் லீக்ல ஜெயிக்காததுக்கு ஒரு மெயினான காரணம் நான் சொல்றது ரைஸ் அண்ட் ஜுபிமெண்டியோட லெவல் ஒரு லெவல் கம்மியாயிடுச்சு. போத் ஆன் த பால் அண்ட் ஆஃப் த பால். இன்னைக்கு வந்து போத் ஆன் த பால் அண்ட் ஆஃப் த பால் 2 பேருமே ஸ்டெப் அப் பண்ணியிருந்தானுங்க. பிளஸ் நம்ம பெஞ்ச்ல இருந்து வந்த ஆட்கள் வந்து சிச்சுவேஷனை கரெக்டா டீல் பண்ணாங்க. அந்த பிரஷரை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. அது மேல பிரஷர் ஆட் பண்றதுக்கும் வந்து அந்த குவாலிட்டி வந்து கரெக்டா ஹெல்ப் பண்ணிச்சு. அதெல்லாம் எல்லாமே இருந்துச்சு கண்டிப்பா. ஆமா, ஓடேகார்ட் அண்ட் மார்டினெல்லி வந்து அந்த பெஞ்ச்ல இருந்து வந்து 2 பேருமே நல்லா ஆடினானுங்க. ஜீசஸ் வந்து ஃபைனல் ஐசிங் அந்த கேக் மாதிரி அழகா முடிச்சிட்டான். நம்ம ஜீசஸை வந்து நம்ம 1000 குறை சொல்லலாம். அது பேர் என்னது, பிக் சான்சஸ் மிஸ்டு, பாக்ஸ்ல இருக்க மாட்டேங்கிறான். அடிங்க வாங்கிக்கிறேன். இல்ல ப்ரோ, நான் நம்ம பாட்காஸ்ட் ரெகுலர் கேட்கணும் தெரியும் ஜீசஸ்க்கு எவ்வளவு முட்டு கொடுப்பான் அப்படின்னு. ஆனா ஜீசஸ்க்கு ஒரு நல்ல இது என்னன்னா, அவன் வந்து ஒரு 1000 மினிட் ஆடினானா அந்த 1000 மினிட்டுக்கு குவான்டிஃபை பண்ற மாதிரி அவனால சான்சஸும் கிரியேட் பண்ண முடியும். அவுட்புட் கொடுக்க மாட்டான். ஆனா அந்த அவுட்புட் கொடுக்குற இடத்துல இருப்பான். நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணனாலும் நேத்தே நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் 3 கோல் போட்டுருவான். ஹெட்ரு ஒன்னு நேரா அடிச்சிருவான், ரைஸ் ஒன்னு நேரா ஓடி வந்து கொடுத்தது வந்து எனக்கு அது புரியவே இல்லை. டே ரைஸ், நீ ஏன் ஷாட் எடுத்துருக்கலாமேடா, எதுக்குடா அந்த நேரத்துல போய் பாஸ் எனக்கு அது ரைஸ் கிட்ட அந்த இன்டிசிஷன் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பாகுது அவன் பண்றது. நிறைய கேம்ல பாக்ஸ் வரைக்கும் ஓடி வந்துடுறான். உங்ககிட்ட ஷாட் இருக்கு, நீ எடுறானா நீ எடுக்காம அந்த நேரத்துல வந்து ஏதாச்சும் வந்து ஒரு பாஸ் போட்டு விட்டு சம்மந்தமே இல்லாம உள்ளுக்குள்ள பாக்ஸ்குள்ள ஒரு பாஸ் போடுறான். அந்த ஒரு ஷாட் போட்டுருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவன் கோல் போடுற கோல் அதை பாத்தீங்கன்னா டஃபே அவன் போடுற கோல் தான். அதுதான் ஜீசஸ். எது இருக்கிறதுலே கஷ்டமோ அதெல்லாம் கஷ்டம். அது அந்த கோல்லாம் ரொம்ப நல்ல கோல் ஆக்சுவலா. அது நான் வந்து ஷாக் ஆயிட்டான். நான் கோல் உள்ள போனதே ஐயோ கண்டிப்பா வெளியே தான் அடிக்க போறான்னு நினைச்சா பார்த்தா திருப்பி அவன் வெயிட் பண்ணப்பே வெளியே போகணும்னு நினைச்சேன் நானு. ஆனா எப்படியோ வந்து கரெக்டா வெயிட் பண்ண நேரத்துல வந்து உள்ள அடிச்சிட்டான். நான் எதிர்பார்க்கல அது. ஆமா. சோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு ஜீசஸ் கிட்ட. அவன் பிச்சில் இருந்தாலும் அவனால ஏதாவது கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணோம்னா நமக்கு அதான் நிறைய பேர் சொல்றாங்க நம்ம டீம்ல வந்து டாப் கோல் ஸ்கோரர்ஸே இல்ல, டாப் 20ல யாருமே இல்ல. நான் தான் ஒரு கணக்கு போட்டிருந்தேன். ஜீசஸ் இது வரைக்கும் 2 பிரீமியர் லீக் கோல் தான் போட்டிருக்கான். மார்டினெல்லி 1 தான் போட்டிருக்கான். மடுவேக்கே 1 தான் போட்டிருக்கான். ஓடிகார்டு 1 தான் போட்டிருக்கான். இவனுங்க எல்லாருமே சீசன் முடியும் போது ஒரு 5-6 கோல்ல முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் தான். ஓவர் 30 எனக்கு கோல் ஸ்ப்ரெட் ஆவறதெல்லாம் எனக்கு அது ஒரு குறையா இவங்க 5 கோல் தான் போட்டிருக்காங்க அதனால இவங்க இது பண்ண முடியாது அப்படிலாம் எனக்கு ஒரு குறையா சொல்றது வந்து எனக்கு ஒரு குறையாவே இன்னைக்குமே பட்டது கிடையாது. நம்மளால வந்து யார் வேணா வந்து கோல் போட முடியுதுங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த். அது எல்லாருமே கோல் போட முடியறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா நேச்சுரலி ஒரு பிளேயர் கொண்டு ஜாஸ்தியா இல்லாம எல்லாருக்குமே ஈக்குவலண்டா தான் இருக்கும். லைக் ஹாலண்டுக்கு 20 கோல் இருக்குன்னா அடுத்த வர்றவனுக்கு எவ்வளவு கோல் இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். அடுத்தது லைக் அவன் ஒண்டி 20 கோல் இருக்கானா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு. இது நம்ம பிசினஸ்ல இது பண்றப்ப சொல்லுவாங்க, நாளை அவன் இந்த ரோட்ல நடக்கிறப்ப அவன் மேல ஒரு ட்ரக் மோதிச்சு இல்ல ட்ரெயின் அடிச்சுன்னா என்ன ஆகும்
அதுதான் வந்து ஒரு ஃபெயிலியர் கேஸ் சினாரியோ மாதிரி யோசிப்பாங்க. அந்த அந்த மாதிரி தான் எனக்கு இதெல்லாம் கூட வந்து சில இவங்கள அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் 20 கோல் 25 கோல்லாம் கொடுங்க, அதுவே ஒரு ஸ்கியூட் ஸ்டாட்ஸ் தான். அந்த கோல் எவ்வளவு பாயிண்ட்ஸ் ஜெயிச்சிருக்குன்றது தான் மேட்ரு. சும்மா ம், ம், 5வது ம், ம். கோல் 4-0 கேம்ல வந்து 3rd 4th கோல் அடிச்சுட்டு என் ஸ்ட்ரைக்கர் 22 ஸ்டாட் கோல் பேட் வச்சிருக்காங்கன்னா வாட் இஸ் த யூஸ்? உடனே வந்து கடிக்க வந்துடுவாங்க. ஹாலண்ட ஸ்டார்ட் பேட்னு சொல்றோம்னு சொல்லிட்டு. ஹாலண்ட யாரும் ஸ்டார்ட் பேட்னு சொல்லல. பட் சொல்ற விதம் ஆலண்ட் இதுதான். இல்ல இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி. இல்ல பட் அதுதான் லைக் ஜென்ரலி லைக் ஸ்பீக்கிங் வந்து ஐ எம் டோட்டலி ஃபைன் வித் தட். லைக் இந்த மாதிரி வந்து நம்ம வந்துட்டு கோல்ஸை ஸ்ப்ரெட் பண்றதுங்கிறது எண்ட் ஆஃப் த சீசன்ல எனக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒருத்தர் கூட 10 கோல் அடிக்காம 5 பேர் வந்து ஆளுக்கு ஒரு 8 கோல் அடிச்சு நம்ம அப்படி ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். எனக்கு அதுல கவலையே கிடையாது ரொம்ப. அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த். நம்ம என்னதான் வந்து அது வந்து சிரிச்சுட்டே கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்து சோசியலிஸ்ட் ஃபுட்பால்னு சொன்னாலுமே அந்த ஒரு ஃபேக்டர் தான் நம்மளுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு முன்னாடி கொண்டு போறதுக்கு. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஹோம் டீம் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விளையாடணுமோ இப்போ தீபக் சொன்ன மாதிரி 12 மேன் 13 மேன் கிரௌடோட சேர்த்து அவங்க ஹோம் டீமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம எப்படி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி தான் விளையாடினாங்க அவங்க. ஆக்சுவலா நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல நல்லாவே இருந்தாங்க. நம்ம கோல் போடுற வரைக்குமே அந்த ஒரு சீக்வன்ஸ் வரைக்கும் 20 மினிட்ஸ் நல்லா டோ டு டோ போனாங்க. ஒரு ஷாட் வேற அடிப்பான்ல அவன், வெளியே தூக்கி அடிப்பானே ஆம்படு. ஆம்படு, அவங்களுமே நல்லா தான் விளையாடுனாங்க. ரெஃப்ரி ஹாரிபிள் ரெஃப்ரி மேன். ஐயோ நேத்து கேம்ல எனக்கு வந்து எனக்கு எப்படி சொல்றது லைக் இது வந்து டிசிஷன் போகுதுங்கல பட் ஒரு கண்ட்ரோலே இல்ல அவனுக்கு கேம் மேல. எனக்கு அது வந்து அதுதான் வந்து ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு, ப்ராப்ளமா இருந்துச்சு. பட் அகேன் நல்ல வேலை நம்மளுக்கு வந்து அது ஒர்க் ஆகல. பட் அகேன் நான் சொன்ன மாதிரி தான் ரெஃப்ரி டிசிஷனை பத்தி குறை சொல்ற மூட்லயே இல்லை நான் இந்த சீசன். எல்லாமே நம்ம கையில இருக்கு, நம்ம தான் செய்யணுங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயம் தான். பட் குவாலிட்டிக்காக தான் அது மென்ஷன் பண்ணணும்னு பார்த்தேன் நான் ரெஃப்ரியா மொத்தமாவே. அண்ட் அகேன் நம்ம கோல் போட்டதுக்கு அப்புறமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஒரு செக்யூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி வந்து கண்டினியூ ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லயே ஆக்சுவலா லீட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் சூப்பரா விளையாடுனாங்க. நம்ம கிட்ட பாலே கொடுக்கல. ஒரு மாதிரி வந்து வெளியில வந்தப்ப பயங்கர அக்ரெசிவா தான் வெளியில வந்தாங்க. அவங்க ஒரு கோல் போட முடியும், கோல் போடணுங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் வந்தானுங்க. அது நல்லா வெதர் பண்ணோம் ஆக்சுவலா நம்ம செகண்ட் ஹாஃப்ல. ரொம்பவே அவங்க வந்து வந்தப்போ அவங்க எந்த பாயிண்ட்லயுமே வந்து மேல வந்து யூ கம் அன்டில் அ சர்டன் பாயிண்ட், பட் இதுக்கு மேல நீ போனா உனக்கு வந்து எதுவும் போக விட மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு விதத்துல தான் நம்ம விளையாடிட்டு இருந்தோம். சாரி மக்களே, நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இருக்கோங்கிற மாதிரி தெரிஞ்சது. அந்த ஸ்பேஸ் சிட்டி ஏவர்த்த மேட்சையும் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு போட்டான்டா கோல் போட்டான், ஜெர்க்கி போட்டான் கோல். சரி, இந்த இழவெடுத்த மேட்ச் இவங்களை நம்பல. பட் இருந்தாலும் வந்து ஒரு ஏதோ லைட்டா ஒரு அடி மனசுல ஆழ் மனசுல ஒரு ஓரத்துல ஏதாச்சும் ஒரு வந்துருமோ நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதான். பட் ஆனா நான் 4-0 சிட்டி ஜெயிப்பாங்கன்னு தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதான் நடக்க போகுது இந்த மேட்ச்ல கண்டிப்பா. பட் யா அதுதான் நாங்க டிஸ்ட்ராக்டடா இருக்கோம்னா அதுதான் ஒரே ஒரு ரீசன், மன்னித்து விடவும். பட் யா ஓவரால் கேம்னு பார்த்தோம்னா வெரி குட் வின், மச் நீடட் வின்னு வேற சொல்லுவேன் நான். இந்த நேரத்துல ஒரு 4-0 நம்ம ஜெயிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவையான வந்து இடத்துல வந்து நம்ம எடுத்திருக்கிற ஒரு வின்னு. அண்ட் இது வந்து இதனால வந்து எல்லாம் ட்ரிகர் ஆயிடுமானா ஆகாது. ஏன்னா நம்ம வந்து இந்த சீசன் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எப்படி ஆடுறோம்னு பார்த்துட்டு இருக்கோம், மத்தவங்களும் எப்படி ஆடுறாங்க பார்த்துட்டு இருக்கோம், நம்மளுக்கு அகேன்ஸ்டா எப்படி ஆடுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் அவுட் பண்ணி போறது இந்த ஒரு இது வந்து கான்ஃபிடன்ஸ் டெஃபினட்டா பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான். மற்றபடி ரிவ்யூ பத்தி சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா ஹேமந்த்? கேம் பத்தி அதான் ப்ளீட்ஸ் மொத்தமா 3 ஷாட் தான் எடுத்திருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச்ல. ஸோ அவங்கள அது பண்ணிட்டோம். அது நம்ம ஸ்டாண்டர்டா பண்ணிடுவோம். டீமை நெகேட் பண்றதுங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டா பண்ணிடுவோம். பிசிஎல்லாம் வந்து டச்சே இல்ல, சும்மா அப்படியே பாக்கெட் குள்ளார போட்டு தூக்கி போடாச்சு. ஆக்சுவலா நல்லா ஃபார்ம்ல இருக்கிற ஸ்ட்ரைக்கர் அவன், நல்லா அவனை லிமிட் பண்ணோம். பிளஸ் அதான் நம்ம லீட்ஸ் வந்து கடைசி 11 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் தோத்துருக்கானுங்க. ஆமா ஆமா, ஹோம்ல சூப்பரா விளையாடி இருக்காங்க ஆக்சுவலா. பிளஸ் அவங்களோட ஜஸ்ட் 3வது ஹோம் டிஃபீட் தான் இந்த சீசன். ஸோ நம்ம போய் அங்க 4-0 ஜெயிச்சதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். லாங் மே இட் கண்டினியூ. இந்த ரன், இந்த கோல் ஸ்கோரிங் ரன் வந்து லாங் மே கண்டினியூ. ஸ்குவாட நேத்து நல்லா யூஸ் பண்ணான்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதே மாதிரி யூஸ் பண்ணணும் எல்லா மேட்சும். எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆக்சுவலா. எல்லாருக்குமே வந்துட்டு ரோல் ரொம்ப வந்துட்டு கன்வல்யூட்டடாவோ இல்லாட்டி நான் வந்து ஒரு மாதிரி மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்கிற மாதிரி இல்லாம ஒன்ஸ் அந்த செக்யூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஸ்மூத்தா போச்சு. அது ஆக்சுவலா வந்து லைக் ஸ்டார்டர்ஸா இருக்கட்டும், சப்ஸா இருக்கட்டும். இப்போ ஓடகார்டு வந்து எவ்வளவு குறை சொன்னாலும் நேற்று ஓடகார்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணான் ஆக்சுவலா. அவன் பண்ணினது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த சொன்ன மாதிரி ரொம்ப அந்த யோசிக்கிறது அதெல்லாம் இல்லாம செகண்ட் ஹாஃப்ல அழகா வந்து விளையாடணும். எனக்கு அந்த ரோல் ஓடகார்டு பண்றதுல எனக்கு குறையே கிடையாது. நல்லா விளையாடினா சொல்ல போறோம். அவன் வந்து நல்லா விளையாடாம அவன் வந்து கேவலமா விளையாடணுங்கிற அளவுக்கு அஜெண்டா வச்சுட்டு யாருமே இல்ல.
ஆனா ஆமா. அதுதான் இந்த ரோல்ல சூப்பரா செஞ்சான். தீபக், எனி க்ளோசிங் தாட்ஸ் பிஃபோர் வி கோ டு பிளேயர் ரேட்டிங்ஸ்? ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமா இந்த கேம்ல நம்ம பேசாம? ஏதாச்சும் டாக்கிங் பாயிண்ட்? எனக்கு எதுவும் மிஸ் டாக்கிங் பண்ண மாதிரி பாயிண்ட்ல தெரியல. இல்ல. மெயினா இதுதான். சாக்கா இல்லாம விளையாடணும். இவங்க இது பண்ணி விளையாடணும். அதான் அண்ட் ஸ்குவாட் வந்துட்டு ஃபுல்லா வந்துடுச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள மறுபடியும் மெரினோ கால் அடிச்சு உள்ள உட்காந்துட்டான் அவன். சாக்காக்கு வேற எவ்வளவு நாள்னு சாக்கா தெரியல. இன்ஜூர்டு. மத்த ஹோப்ஃபுல்லி எல்லாம் சீக்கிரமா வந்துருக்காங்க ஒரு நம்பிக்கை தான். ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய கேம் ரிவ்யூ. இடையில ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க. இவங்க அசால்ட் அடிக்கிறானுங்க சிட்டி உள்ளுக்குள்ள அவ்வளோ அழகா உள்ள போறானுங்க பஸ்ஸுக்கு. பட் இதுதான் வந்து கேமோட ரிவ்யூ. பிளேயர் ரேட்டிங்ஸ்குள்ள போயிடலாமா? ஹேமந்த், ராயா. ராயா கேம்ல பெருசா இது இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஷாட் தான் டார்கெட் நினைக்கிறேன். கார்னர்ல அவனுக்கு ஒன்று வரும், அது அழகா இந்தியா தான் வரும், முடிச்சிருவான். 13 கிளீன் ஷீட் வச்சிட்டான்னு நினைக்கிறேன். 12 கிளீன் ஷீட் வச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ போன சீசன் மொத்தமாகவே 13 தான் வச்சிருக்கோம் நம்ம. ஸோ இந்த சீசன் 12 வச்சிருக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் பெருசாக இந்த கேமில் அவனுக்கு பெருசாக இன்வால்மெண்ட் இல்லை. பில்டப் பிளேயர்லாம் டீசெண்டாக இது பண்ணியிருந்தான். நல்ல ஸ்டாண்டர்ட் கேம். 6 or 7. 7 on 10 வின் பண்ணியிருக்கோம். கோல் எதுவும் இல்லை. 7 on 10. அது நான் ஹின்கேப்பி எடுத்துக்கிறேன். ஹின்கேப்பி நான் எடுக்கிறப்போ உங்ககிட்டயுமே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஏன்னா இப்போ திடீர்னு வந்து பயங்கரமா வந்து ஆப்ளிகேஷன், அந்த 45 மில்லியன் இது வந்துட்டு ஆப்ளிகேஷன் இருக்கிறதுனால அது வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு எல்லாருமே ஐ எம் நாட் மூவ்ட், இது வந்து ஒர்க் ஆகுமா எனக்கு தெரியல, இவன் வந்து போக வேணாம், நம்மளுக்கு வந்து இருக்க வேணாங்கிற மாதிரி பேசுறாங்க எல்லாருமே. என்னுடைய தாட் சொல்லிடுறேன். என்னுடைய தாட் என்னன்னா வந்து இப்போதான் பிகினிங், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அவன் வந்து ஒரு இது ஒரு லீக்ல இருந்து புது லீக்ல இருந்து விளையாட விடுறோம். அவன் வந்து தாறுமாறா விளையாடி இருக்கானா இது வரைக்கும் லீக்ல இருந்தா இல்ல. பட் ஆனா மோசமா விளையாடுறானா அதுவும் இல்ல. எனக்கு என்னமோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீசனு ரொம்ப வந்து ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு லெவல்ல வந்து அவன் வந்து யூஸ் ஆயிட்டு இருக்கான் லீகுக்கு வித்தவுட் புட்டிங், லைக் எப்படி சொல்றது, ஒரு ஆவரேஜ் 6 on 10 7 on 10 பெர்ஃபார்மன்ஸ் போடுற மாதிரி 6 on 10 வச்சுக்கலாமே, அந்த மாதிரி போடுற மாதிரி போட்டிருக்கான். விச் ஃபர்ஸ்ட் சீசனுக்கு ஒரு டிஃபெண்டருக்கு வேற ஒரு லீக்ல இருந்து ஜெர்மனில இருந்து ஒரு டிஃபெண்டருக்கு நான் வந்து ஐ எம் ஓகே வித் இட். ஸோ அதனால எனக்கு இந்த கேம்ல வந்து இவங்க வந்து நான் ட்விட்டர்ல எல்லாம் பாக்குறப்ப ஏதோ பயங்கர ஷாடி பர்ஃபார்மன்ஸ், இவன் ஆடக்கூடாது அப்படி இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. ஐ ஃபீல் சோ ஃபார் அவன் வந்துட்டு ஒரு லீக்ல ஒரு அக்ளிமேட் ஆவற பீரியட்ல அந்த என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமோ அதெல்லாம் அவனுக்கும் இருக்கு. அதே மாதிரி எந்தெல்லாம் வந்து அவன் கத்துக்க வேண்டியிருக்கோ அந்த கத்துக்கிற ப்ராசஸ்லயும் தான் போயிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. இது வந்து ஃபுல் டீலா மாறுறதுனால பிரச்சனை வருமான்னு கேட்டா எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் தோணல. அவ்வளவு மோசமா ஐயோ இவனை வந்து நம்ம வந்து அந்த கிளாஸை வந்துட்டு ஃபைன் பே பண்ணிட்டு இவனை வந்து எடுத்துக்காம விடலாம்னு சொல்ற அளவுக்குலாம் எனக்கு மோசமா தெரியல. இந்த கேம்லயுமே எனக்கு பார்த்தா வந்து ஒரு 6.5 on 10 பர்ஃபார்மன்ஸ் தான் போட்டாங்க. எனக்கு எதுவும் தப்பா பண்ணின மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஒரு சில இடத்துல வந்து ஓவர் அக்ரெசிவா இருக்கான் ப்ராபப்ளி, ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கான்னு ஒரு சில பேர் சொல்லலாம். பட் அது காம்பன்சேட் பண்ற மாதிரியும் நிறைய விஷயத்துல பண்றான். ஸோ யார் தாட்ஸ் ஆன் தட்? இது வரி பண்ணிக்கிற அளவுக்கு மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா பாக்குறீங்களா, இல்ல இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விஷயங்கிற மாதிரி தான் தோணுதா? சைனிங் தான் என்ன கேட்டீங்கன்னா, லைக் வந்து எஸ்பின் அந்த கேப்ரியல் இன்ஜூர் ஆகும்போது ஃபில் இன் பண்ணது அதெல்லாம் கூட ஆப்வியஸா 2-3 மிஸ்டேக்ஸ், காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ பட் அந்த விழா மேட்ச், அந்த இது கேம் விட்டு அந்த கோல் விட்டதெல்லாம், பட் வந்து ஆப்வியஸா டிஃபெண்டர் வந்து எவ்வளவுதான் நல்லா ஆடினாலும் ஒரு ஸ்மால் மிஸ்டேக் தான் வந்து அப்படியே மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. ஸோ வந்து ஆப்வியஸா அதெல்லாம் இருக்கு. பட் ஹி ஹஸ் பீன் அ சாலிட் சைனிங் தான். சாலிட்னு இல்ல, டீசென்ட் பேக்கப் சைனிங். அவன் வந்து ஸ்டார்டர்லாம் கிடையாது. ஸோ பிளஸ் நம்ம ஆளுங்க என்ன சும்மா அந்த 50 மில்லியனுக்கு தான் அழுவோம். அதே மாதிரிதான் காசு இவ்வளவு கொடுத்து இதுவான்னா நம்ம அப்ப அந்த லெவல்ல இருக்கோம் வந்து. ஸோ யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி டு மெயின்டைன் த குவாலிட்டி, டிராப் ஆகாம இருக்கிறது. ஸோ வந்து ஹஸ் பீன் அ நாட் லைக் பிரில்லியன்ட் சைனிங், கிரேட் சைனிங், வாவ் அப்படிலாம் இல்லை, பட் அடிக்குவேட் சைனிங். நம்ம இப்போ சும்மா கேப்ரியல இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வச்சு ஆடுறது அந்த மாதிரி இருந்தோம் 2-3 சீசன் முன்னாடி. அதுக்கு இவன்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. ஃபுல்பேக் ஆடும்போது அவன் மெயின் ப்ராப்ளமே அவன் அட்டாக்கிங் சைடுல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. எனக்கு அதுதான் சர்ப்ரைசிங் ஆச்சு. அட்டாக் தானே அவனுடைய வந்து பாசிட்டிவ். இதுல ஒரு கிராஸ் போட்டான், பட் அட்டாக் தான் அவனுடைய பாசிட்டிவ்னு வந்து நிறைய இது பண்ணிட்டாங்க. பட் அங்க அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கிறது எனக்குமே சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. ஆமா, அது வந்து அவன் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவன் டைம் கிடைக்கணும். ஹின்காப்பியோட மெயினான நான் என்ன பாக்குறேன்னா, அவன் உள்ள வந்ததே வந்து ஒரு டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல தான். கேப்ரியல் இன்ஜுரி, கேலிஃபியோரி இன்ஜுரி, அந்த மாதிரி அவன் சலிபா இன்ஜுரி. ஞாபகம் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் வந்து நம்ம ஹின்காப்பி அண்ட் மஸ்கேரா சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் பண்றோம். அவனுக்கு அவன் ஒரு ஸ்டேபிளான லைனப். இப்போ வந்து கேப்ரியல், சலிபா, டிம்பர் அந்த லைனப்ல ஹின்காப்பி லெஃப்ட் பேக்கா ஒரு 5 மேட்ச் ஆடினானா எனக்கு தெரிஞ்சு நம்ம அவனோட
ஃபுல் பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம பார்ப்போம். ஆனா அவனோட கஷ்டகாலம் என்ன ஆகுதுன்னா, அவன் டீம்ல இருக்கிற போதெல்லாம் ஒரு மாரி அ ஏ மிட்ல இருக்கிறவங்களும் வந்து ஒரு மாரி இது ஆமா, ஸ்டார்டர்ஸ் மாதிரி இல்லாம இருக்கிற மாரி இருக்கோ? ஆமா. ஒரு மாரி கொஞ்சம் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ப நெறையா குடுக்குற மாரி ஆயிடுது. லைன் அப்ல. அவன் வந்து ம், ஒரு ம், ம். சப்போர்ட்டிங் கேஸ்ட்டா இல்லாம, கொஞ்சம் மெயின் கேஸ்ட்டா இருக்கறதுனால நம்ம நெறைய எதிர்பார்க்கிறோம். கேப்ரியல் இது பண்ணுவான். நீ என்னடா பண்ண மாட்ட? ஆ, கலஃபியோரி இது ஆ, பண்ணுவான். நீ ஆ, என்னடா ஆ, பண்ண ஆ. மாட்ற? அப்படின்ற மாரி எதிர்பார்க்கிறோம். ஆனா அதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்லோவா எக்ஸ்பிரஸ் பண்ணுவான்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா நம்ப ஆளு நம்புறான் அவன. ஆ ம். நம்ப ஆள் ஆமா, நம்புறானாலே இதுவரைக்கும் எல்லாமே நல்லா தான் பேசியிருக்கான். அவன பத்தி பேசினப்ப கூட, ஃபேன்ஸ் வில் லவ் ஹிம்ங்கிற மாரி தான் சொல்லியிருக்கான். அவனுடைய அக்ரெஷன் எல்லாமே. ஆமா. ஸோ தட் பார்ட் இஸ் குட். கண்டிப்பா. ஸோ ஐல் கிவ் என்கேபி வந்து எனக்கு எதுவும் வந்து தப்பா பண்ணின மாரியும் தெரியல. கரெக்ட்டா பண்ணின ரொம்ப வந்து மோசமா எதுவுமே பண்ணல. அவன் அவன் வேலைய கரெக்ட்டா பண்ணினான். நீ சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த ஒரு அட்டாக்கிங் சைட்ல இன்னும் பெட்டரா கிராஸ் போடுவான்னு நானுமே எதிர்பார்த்தேன். அந்த ஜோன்குள்ள போயிட்டு அவனுமே வந்துட்டு மறுபடியும் பாஸ் இது பண்ணி பக்கத்துல இருக்கிற பிளேயருக்கு தான் பாஸ் பண்ணி விடுறான் ஹாஃப் ஸ்பேஸ்ல. அவனும் கிராஸ் போட மாட்றான். அந்த ஒரு த்ரெட் அவன் சைட்ல இருந்து வந்த மாரி எனக்கும் தெரியல. ஸோ ஐ வுட் கிவ் 6.5 or 7 on 10. நாட் ட்ரபிள். வி ஒன் த கேம் அண்ட் கிளீன் ஷீட். அதுல 7 on 10 அவனுக்கு. தீபக் கேப்ரியல். யூசுவல் கேபி பர்ஃபார்மன்ஸ் எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறான். பிளாக் தலைவர், டேக்கிள் பண்ண வேண்டிய இடத்துல ஏசிஎல் டேக்கிளிங். வந்து ஏறி ஒரு மிதி வாங்கினான் அவன்கிட்ட இருந்து. அது வேற வாங்கினான். சாலிட் கேப்ரியல் பர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு ஹெடர் ரூட் அது இரிட்டேட்டிங்கா இருந்தது. கோல் அடிச்சிருக்கலாம் இது வந்து. பட் ஈஸி 7.5 சாலிட். ஹேமந்த் சலிபா சலிபா நல்ல சேம் ப்ரோ. 7, 7.5 நல்ல கேமு. நல்லா பால பின்னாடில இருந்து அவன் தான் ஃப்ரண்ட்டுக்கு நகர்த்திட்டு இருந்தான். ஒன்ஸ் அகைன் டிசிஏல வந்து ஃபர்ஸ்ட் கேப்ரியல் கொடுக்கணும் சண்டை செஞ்சான். அவன் சலிபா சைடு கொஞ்ச நேரம் வந்தான். ரெண்டு பேரும் நாட் டுடேன்ட்டானுங்க டிசிஎல் கிட்ட. நல்ல ப்ரோ சலிபா வந்து இந்த சீசன் வந்து ஆக்சுவலி நமக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஆமா. அவன் நிறையவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறான். பந்து ஃப்ரண்ட்ல போக மாட்டாங்கன்னா அவன் நான் எடுத்துட்டு போறேன்டான்ற மாதிரி அவன் அந்த எடுத்துட்டும் போறான். அவன் ரிஸ்க் பாசஸும் ட்ரை பண்றான். ஸோ சலிபா இஸ் ஹேவிங் குட் சீசன் தான். என்ன அவன் கோல்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டான்றதுனால அவன் பேர் கொஞ்சம் அவ்வளோ அடிப்படாதே தவிர எனக்கு தெரிஞ்சு ஆன் த பால் எஸ்பெஷலி நம்ம பிளே அவுட் ஃப்ரம் த பேக் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் நிறையவே பால் பிளேயிங் அண்ட் டியூவல் வினிங், கிரவுண்ட் டியூவல் வினிங் ரெண்டுமே வந்துட்டு இன்னொரு லெவல் எக்ஸ்ட்ராவா போன மாதிரி இருக்கு அவங்க கிட்ட இந்த சீசன். ஆமா இன்னும் ஸோ சலிபா அட்வென்ச்சரஸ். அது அந்த டாக்டிக்கலி வந்து இப்போ நம்ம வந்து சலிபா ஏன் அங்கே வந்து கிராஸ் போடுறான்னு சொல்லிட்டு நம்ம குறை சொல்றோம். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த த்ரூ த மிடில் வந்து நம்மளால ஜுபிமெண்டி கூட இருக்கான், ஓடகார்ட் கூட வரான், ஏன்டா இவன் இறங்குறான்னு சொல்ற சிச்சுவேஷன் மாதிரி வர்றப்போ ஓடகார்ட் மாதிரியான ஒரு பிளேயர் இறங்காம இவனாலேயே பால் ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு வந்து பாஸ் போட முடியுங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபீச்சர் அன்லாக் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா So அது ஒரு டெஃபினட் பாசிட்டிவ் தான் அது. ஆமா ஸோ சலீபா எவ்வளவு கொடுப்பேன் சலீபா? 7 7.5 டிம்பர் எடுத்துக்கிறேன். சிம்பர் வந்து ஒரு 7.5 கண்டிப்பா 7.5 ஒரு 8 ஒரு நல்ல பயங்கர ஒரு இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா வந்து அஃபென்சிவ்லி டிஃபென்சிவ்லி நல்லா நல்லா விளையாடினான். ஆக்சுவலா நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரி வந்து அவன் வந்து கிராஸ் போடுறது வந்து பிரச்சனை. அவன் வந்து உள்ளுக்குள்ள ஹாஃப் ஸ்பேஸ்ல ரிசீவ் பண்ணி பால் வச்சு ஒன்றும் பண்ண மாட்டான். அது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த மேட்ச்ல வந்து அவன் கிராஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா பாக்குறதுக்கு. அந்த அவுட் சைட்ல இன்னும் நிறைய போனான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்சைட்ல வந்ததை விட ஏன்னா நோனி வந்துட்டு அந்த ஒரு 1v1 தான் போடுறாங்க. சாக்கா அளவுக்கு 2v1 போடுறது இல்லை நோனி மேல. ஸோ அவன் மேனை பீட் பண்ணிட்டு அவன் அழகா உள்ள போயிடுறான். அவன் ஃபாஸ்டா உள்ள போற நேரத்துல இவனுக்கு வெளியே இருந்து கிராஸ் போடுறது வந்து இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது. நீ டுக் இட். அவன் வந்து நல்லா நிறைய கிராஸ் போட்டான். இவனுக்கு கோலுக்குமே வந்துட்டு அந்த இவன் எசூஸ் ஹெடர் நேரா அடிப்பானே கோலி மேல, ஆமா அதெல்லாம் சூப்பர் கிராஸ். அதெல்லாம் அவன் போட்டதெல்லாம் சரியான ப்ராப்பர் ரைட் சைட்ல இருந்து அந்த கிராஸ். டிம்பர் ஒரு 7.5 கண்டிப்பா 7.5 10. தீபக் ஜுபிமெண்டி. ரீவெண்டி அதான் ப்ரோ சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 3 கேம்ஸ்லாம் வந்து மட்டி பர்ஃபார்மன்ஸ். இந்த தடவை வந்து நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் வந்து ரைஸ் தான் பின்னாடி இருந்தான். ஆமா ரீவெண்டியும் ஆமா ஃபுல் அவன் ஃபார்வர்டு. மேல ஏறிட்டான். அவனை ஃபுல்லா இது பண்ண விட்டான். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஸோ அது பாக்குறதுக்கு. ஆக்சுவலா டபுள் பிவட்ல வந்து ரைஸ் கீழே இருந்துட்டு ஜுபிமெண்டி ஒரு ரைட் சைட் மிட்ஃபீல்டரா மேல ஏறி ஆடுறது செமையா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஸோ வந்து அந்த ஹெடர்லாம் வந்து இப்போ சூப்பர் கிளான்சிங் ஹெடர், நல்ல ஹெடர் ஃபினிஷ். ப்ளஸ் வந்து பாசிங்லாம் வந்து அந்த சும்மா இந்த நக்கல் பாஸ்லாம் போடாம எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. ஸோ வந்து சாலிட் பர்ஃபார்மன்ஸ். சேம் 7.5. யா அது இந்த ஒரு போன மேட்ச்ல வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து வந்து இதுவாகிறப்ப கரெக்டா
வந்து இந்த கேம்ல வந்து அதுக்கு அது ரிடம்ஷன் மாதிரி வந்து ஃபுல்லா விளையாடணும், ஆல் ஓவர் த பிச். நல்ல ஒரு கேம் விளையாடணும் ஆக்சுவலா. கோல் வேற வந்துச்சு. 7.5 கம்மிடா, அவர் 8 கொடுக்கணும்டா. கோல்லாம் போட்டுருக்கான். சரி 8 8 கோல்லாம் போட்டுருக்கான் பாவம். நல்ல நல்ல ஹெட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு ப்ரோ ஜுபிமெண்டிக்கு. ரைஸ் அவனோட ஹைட் ஜாஸ்தி, ஆனா ரைஸ் கூட அந்த கோல் போடுவானான்றது நமக்கு தெரியாது. ஆமா ஆமா. இவனுக்கு நம்மளுக்கு ஏரியல் டியூவல்ஸே வந்து நல்லா சூப்பரா வின் பண்ணுவான். அது ஸ்டாண்டர்டா தெரிஞ்சது தானே நம்மளுக்கு. சூப்பரா ஆக்சுவலா அந்த ஒரு அபிலிட்டி, ஹெட்டிங் அபிலிட்டி நிறையவே இருக்கு அவனுக்கு ஆக்சுவலா. அந்த டைமிங் நல்லா இருக்கு அவன்கிட்ட. சூப்பரா போட்டான் அந்த 5 கோலோ 6 கோல் நினைக்கிறேன் சீசன்ல. யார் எதிர்பார்த்தா இவ்வளவு கோல் அடிப்பான்னு. டிஃபென்சிவ் மீனரா நம்பர் 6 வந்து இவ்வளவு கோல் அடிப்பான். நானும் அது யார் கரெக்ட் தான், யார் எதிர்பார்த்தா அதுதான். சோ யா ஹேமந்த் ரைஸ்மே நல்ல ஸ்டெப் அப் பண்ணியிருந்தான் ப்ரோ. கடைசி 3 மேட்ச் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டான். எஸ்பெஷலி நம்ம கிட்டலாம் வந்து நல்லாவே வாங்கி கட்டிக்கிட்டான். ஏன்னா நம்ம அட்டாக்கிங் பிளேயர்ஸ் கிளிக் ஆகலன்னா ஆட்டோமேட்டிக்கா கண்ணு தேடுது வேற எவனா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்கன்னு. அப்ப என் மைண்ட் வந்து ரைஸுக்கு தான் போகுது. நேத்து வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். அதான் அந்த பால் எடுத்துட்டு போறத நீங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஷாட் எடுக்கணும்பா ரைஸ். அந்த ஷாட் அவன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்றது தெரியல. அத அவன் பாஸ் தான் பாக்குறான். அவன் அந்த ஷாட் எடுத்தா எனக்கு தெரிஞ்சு முன்னுமே கோல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ரைஸுக்கு. 7 on 10 நான் கொடுப்பேன் ரைஸுக்கு. நல்ல பர்ஃபார்மன்ஸ். 300 பிரீமியர் லீக் கேம்ஸ் முடிச்சிருக்கான் ரைஸ். ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஸோ லாங் மே கண்டினியூ இந்த ஃபார்மு. நம்ம ரைஸ் ஜூபி மட்டும் மிட்ஃபீல்டில் போட்டு அந்த கேமு கேமு இல்லாமல் ஆடினது ஆக்சுவலி கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அது அந்த என்னதான் 2 மேன் மிட்ஃபீல்ட்னாலும் 2 பேருக்கும் ஓடுற திறமை இருக்குன்றதுனால ரொம்பலாம் எக்ஸ்போஸ்லாம் ஆக மாட்டேங்கிறானுங்க. கொஞ்சம் பாக்ஸ் டு பாக்ஸ் 2 பேரும் ஆட முடியுது. அது கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக நல்லா தான் இருந்துச்சு அது பார்க்க. யா அப்சல்யூட்லி. அது கண்டிப்பா வந்து ஒரு இது இருந்துச்சு. யா ஸோ எவ்வளோ ரைஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறேன்? 7. ஓகே, அடுத்தது நோனி. நான் நோனி எடுத்துக்கிறேன். நோனி வாஸ் ரியலி ரியலி குட். நான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம் கண்டிப்பா இது வந்து நோனி கிட்டேருந்து வந்து ஒரு கேம்ல வந்துட்டு ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஒரு வாவ் மூமெண்ட்ஸ் வரும், ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரியான மூமெண்ட்ஸ் வரும். இந்த கேம்லயும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனா வந்து படார்னு உள்ள போட்டான் பால். எனக்கு அது வந்து ஒரு ஓன் கோல்னு எனக்கு என்ன சிரிப்பா இருந்துச்சுன்னா, ஐ திங்க் அந்த நம்ம பால் உள்ள போற நேரத்துல ப்ராபப்ளி எவ்ரி ஒன் வாஸ் லைக் வெயிட்டிங். பாடுறா எப்படி கோல் கீப்பர் மேல ப்ரெஷர் போட்டுட்டு என்ன மாதிரியான சீட்டிங்லாம் பண்ணிட்டு இவங்க கோல் போடுறாங்க பாருடா அப்படின்னு. கோல் கீப்பரை சுத்தி அவங்க ஆள் மட்டும்தான் இருக்கானுங்க. கோல் கீப்பருக்கும் அவங்க ஆளுக்குமே 1-2 அடி வித்தி இருக்கு. நம்ம ஆளுங்க எல்லாம் நடுவுல நிக்கிறானுங்க. இல்ல பெஸ்ட் காமெடி என்னன்னா, கோல் கீப்பர் எகிர்றப்ப மைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் வாயிலே தெரியும் மைன்னு சொல்லி அழகா உள்ளுக்குள்ள தட்டி விடுவான். எனக்கு அப்ப யோசிச்சேன்னா, நேரா உள்ள வர பால் தானே, இது நோனிக்கு தானே கொடுக்கணும், சம்பந்தமே இல்லாம எதுக்கு வந்து ஓன் கோல்னு கொடுக்குறாங்கன்னு. பட் நீதி நேர்மை நியாயம் ஜெயிச்சுதுங்கிற மாதிரி இன்னைக்கு கரெக்டா மாத்தி நோனிக்குன்னு சொல்லிட்டு ஆட்ரிபியூட் பண்ணிட்டாங்க இந்த கோலை. ஸோ பிஎல் டக்கும் பிரேக் பண்ணியாச்சு நோனி. நேற்றுக்கு ரொம்ப நல்ல கேம் ஆக்சுவலா. ஒரு கோலு, ஒரு அசிஸ்ட், ஓவரால் அந்த சைட்ல இருந்து ஒரு பயங்கர த்ரெட்டா இருந்தா. அதான் நான் மறுபடியும் சொல்றது தான். நோனி என்ன பண்ணான்னு கேட்டா, சாக்கா இல்லைனாலுமே நம்மளால வந்து அந்த நேரத்துல லெவல் குவாலிட்டி டிராப் பண்ண முடியாமையோ, ஆர் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க ஃபுல் பேக்குக்கு ஒரு ரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கொடுக்காம இருக்கிற வச்சு விளையாட வைக்கிறதுக்கு ஒரு பிளேயர் இருக்கான். இது வந்து நம்ம சாக்காக்கு பதிலா முன்னாடி எந்த பிளேயர் எல்லாம் வந்து யூஸ் பண்றோமோ, ரீஸா இருக்கட்டும், மார்டினெல்லியா இருக்கட்டும், ஆர் வேற யார் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு அந்த ப்ரெஷர் மெயின்டைன் பண்ற ஒரு விஷயம் இல்ல. ஸோ அது வந்து நோனி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ யா நோனி வந்து போன கேம் கண்டிப்பா ஒரு 8.5 on 10 பெர்ஃபார்மன்ஸ், ஒரு 8.59 on 10 மேட்ச் சாலிட் மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் போட்டான். 8.59 on 10 நோனிக்கு. தீபக், இவன் காய் ஹாவர்ட்ஸ். குட் பர்ஃபார்மன்ஸ், லைக் குட் டு see him back பிரீமியர் லீக்ல. நம்ம அந்த கை கொடுக்கும் கை அந்த மாதிரிலாம் வந்தாதான் உண்டு அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ வந்து அதான் வந்து கைரத்தோட அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் கிடைக்காது. பட் ஸ்டில் அந்த அந்த இடத்துல வந்து ஆக்குபை பண்ணி வந்து அவங்க டிஃபெண்டர்ஸ் அவங்களோட மிட்ஃபீல்டர்ஸை வந்து ஆக்குபை பண்ணி வச்சுன்றது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ லாங் மே இட் கண்டினியூ. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி கியோக்கரஸும் காயாவச்சும் சேர்ந்து ஆடுறதே கொஞ்சம் நாள் கண்டினியூ ஆகட்டும். எனக்கு ஓடேகார்டு அந்த ரவுண்ட் அடிக்கிறதுலாம் என்னால பார்க்க முடியாது இன்னும் ஒரு 3 வாரத்துக்கு. வந்து இதே நடக்கணும். ஸோ சாலிட் பர்ஃபார்மன்ஸ், குட் டு see him back in Premier League. ஸோ 7. நத்திங் பேட், நத்திங் கிரேட், பட் அவன் வந்ததே நல்லதுதான்.
ஹேமந்த் யோகரஸ். யோக்கரஸ் எனக்கு தெரிஞ்சு அவன் பிரீமியர் லீக்ல நமக்கு வந்து ஆடினதுலே நம்ம அவனை நிறைய ஃபைன் பண்ணது இந்த மேட்ச்ல தான் நினைக்கிறேன். அது லீட்ஸ்னாலயா இல்ல நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்லாம் கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் கேம்ல இன்வால்வ். இதுக்கு மேல அவன் பாலை வரவே வராது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் யோக்கரஸ் 2 கோல் போட்டிருக்கலாம், 3 கோல் போட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுவே ஒரு நல்லது தான். ட்ரொசார்ட் ஒரு அற்புதமான பாஸ் போட்டுருப்பான்ப்பா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாட்டே எடுக்க முடியல அவனால. அவன் வந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் தவிர்த்து ஓவரால் ப்ராபப்லி ஒன் ஆஃப் ஹிஸ் பெட்டர் கேம்ஸ்னு சொல்லுவேன் நான். ஆமா ஆமா அங்கதான் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவன் மைண்ட்ல வந்து நமக்கு இன்னும் டைம் இருக்குன்னு அவன் நினைக்கிறான். ஆனா பிரீமியர் இதே மாதிரிதான் கைரத்துல இருந்துச்சு. கைரத்து கூட அவன் ஷாட் எடுத்துருவான். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாட் கம்ப்ளீட்டே பண்ண முடியல. ரோடன் கால் வந்துருச்சு அதுக்குள்ளார. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அவன் சேஞ்ச் பண்ணணும். ஆனா டெஃபினட்டா நிறைய இன்வால்வ் வரான். நிறைய நேத்தி ஹெட்டிங்ல ஜெயிச்சான். அந்த கோலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1000 குறை சொல்லலாம். காஃப்ல பட்டு போகுது அப்படி இப்படின்னு உள்ள போயிடுச்சு. அவன் அந்த இல்ல அது ஃபவுல் ஆல்மோஸ்ட் அது கோல் போலனா பெனால்டி கொடுத்துருவான். அவன் புடிச்சு இழுக்கிறான் அப்படியே பின்னாடி. ஆமா அவன் இப்படி சண்டை செஞ்சான். அவன் அந்த மூமெண்ட்டுக்கு வந்ததே நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து டெஃபினெட்லி நம்ம கேம்ல நிறைய அவனை பாக்குறோம். அதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அவன் கடைசி அதான் கோல்ஸ் நீங்க எல்லா கப் டோர்னமெண்ட்ஸும் சேர்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் நிறைய எல்லா மேட்சும் கொஞ்சம் கோல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கான். அவன் என் பெரிய பையன் ஃபிகர் உசார் பண்ணிட்டு வந்துட்டான்டா. இனிமே நீங்க எல்லாம் காலிடாங்கிற மாதிரியான வரான். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். 7 கொடுப்பான் நான் யோகரஸ். சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா. ட்ரொசார்ட் வந்து அந்த ஒரு இதை தவிர்த்து எப்படி சொல்றது, அந்த ஒரு யோகரஸ் பாஸை தவிர்த்து எனக்கு ரொம்ப குவைட்டான கேம். அது வந்து அவன் வந்து அந்த ஒரு சீசன்ல எப்பயுமே அதை செய்வான். அவன் ஒரு நடுவுல ஒரு இதுல ஸ்ட்ரீக்ல போயிட்டு திடீர்னு கொஞ்சம் லோ ஆகும். அந்த நேரத்துல நம்மளுக்கு கரெக்டா வந்து அவனை உட்காத்தி வச்சுட்டு அவனுக்கு பதிலாக இன்னொருத்தனை விட்டு அவனை கொஞ்சம் வந்து சீண்டி விடணும். பாரு நீ வந்து விளையாட மாட்டேன்னு. அப்பதான் அந்த கோவமா மூஞ்சியெல்லாம் வச்சுட்டு கோல் எல்லாம் அடிப்பான். என்னன்னா ஷார்ட் எடுக்க மாட்டான். எனக்கு அது கொஞ்சம் வரிங்கா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த இருக்கிற ஜோன்ஸ்ல எல்லாம் போனான்னா கண்டிப்பா ஒரு ஷாட் எடுப்பான். அட்லீஸ்ட் ஓகே நான் இங்க இருந்து ஒரு ஷாட் ட்ரை பண்ணேன்னா நம்ம சண்டர்லாண்டோட வின் பண்ணதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருந்து எடுத்து வின் பண்ண ஷாட் தான் அதெல்லாம். அந்த இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அந்த ஏரியாஸ்குள்ள போனாலுமே ஷாட் எடுக்க மாட்டோம், விச் இஸ் லைக் லிட்டில் வரிங் ஃபார் மீ. பட் ஒரு 6.5 ஆன கேம் அவனுக்கு, அவ்வளவுதான். ஒரு ரொம்ப சூப்பரால எதுவும் அவன் பண்ணின மாதிரி அந்த பாஸ் தவிர்த்து எனக்கு ஞாபகம் இல்லை. 6.5 ஆன கேம். மற்றபடி பார்த்தோம்னா ஓடகார்ட் நான் சொன்ன மாதிரியே செகண்ட் ஹாஃப்ல வந்தான். சூப்பர் கேம் ஓடகார்ட். ஆக்சுவலா அவன் வந்து விளையாடினது கரெக்டா இருந்துச்சு. இந்த கேமுக்கு எது தேவையோ அதை வந்து கரெக்டா தேவையானதுல செஞ்சான். லைக் we said no need to think too much, good things more quickly. அதுதான் மெயின். சும்மா இந்த தடவிட்டுலாம் இல்ல, வந்து சீக்கிரம் 360 அடிக்கல, அதெல்லாம் எதுவும் செய்யாம இந்த கேமுக்கு எது தேவையோ அந்த நம்ம கரெக்டான சிச்சுவேஷன்ல இருந்தோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், அவன் வந்து கண்ட்ரோலுக்கு தேவையான கேம்ல அவன் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கேம்ல நம்மளுக்கு வந்து அந்த நேரத்துல நம்ம கேமை சி அவுட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல ஐடியல் பிளேயரா வந்தான். ஏன்னா இவன் வந்து தப்பு பண்ணி கோல் விட மாட்டான், அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அந்த ஜோன்ல கரெக்டா வந்து விளையாடினான். மார்டினெல்லி அகைன் வண்டர்ஃபுல் கேம். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஏதோ ஒண்ணு பண்றான். அது எனக்கு எப்படி சொல்றது இல்ல, கைரட் கேம்ல பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம். ஆக்சுவலா பால் யூஸ்வலா என்ன பண்ணுவான்னா கிராஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மேல தூக்கி பார்க்க மாட்டான் தான் நம்மளோட குறையாவே சொல்லுவோம். கீழே குனிஞ்சுக்கிட்டே போட்டுருவான்னு. இப்ப என்ன செய்யறான்னா அது வந்து ஒரு எனக்கு என்னமோ ஒரு சீனுக்கு ஒரு சீக்வன்ஸ்க்கு முன்னாடியே அவன் ஸ்கேன் பண்ணிட்டானோங்கிற மாதிரி தோணுது. அவன் பால் எடுத்துட்டு போறப்பே பாக்குறான். ஆக்சுவலா தட் இஸ் லைக் சம்திங் நியூ தட் இஸ் டூயிங். அது நான் இதுக்கு முன்னாடி அவன் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ அவன் பால் கிராஸ் பண்ற நேரத்துல எட்டி பார்க்காம அதுக்கு முன்னாடியே ஒரு சீனை ஸ்கேன் பண்ணிடுறான். விச் இஸ் அகைன் ஒன்னால அந்த போடுற நேரத்தை ஒன்னால தூக்கி பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த ஜோன்ல என்ன நடக்குது, சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அவேரா இருக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரம் ஹிஸ் சைட். ஸோ அதுவும் மார்டினெல்லி நம்மளோட மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் அட்டாக்கர் ப்ரோ. ஆமா இந்த சீசன். யா டெஃபினெட்லி. ஒரு விங்கரா நான் பாக்குறேன். அவன் வந்து அவுட் சைட் ஆஃப் தி பூட்லாம் நிறைய யூஸ் பண்றான். நிறைய ஆக்சுவலா டிஃபரன்ஸ் இருக்குது மார்டினெல்லி கிட்ட. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கிராஸ் போடுறான். ஹி இஸ் நாக்கிங் ஆன் தி பிளேயிங் 11 பிளேயிங் 11 யா எவ்ரி கேம். நாங்க பெஞ்ச்ல இருந்தே வரோம். இல்ல சொல்றேன், அவன் மார்டினெல்லி அதான் நிறைய பேர் வந்து அவனை ஈஸியா நம்ம மூவ் ஆன் பண்ணிடணும் அப்படின்னுவாங்க. ஆனா அவன் நம்ம அந்த மாதிரிலாம் நினைக்கும் போது அவன் நமக்கு வந்து ஏதாவது ஒண்ணு காமிப்பான். பாருங்கடா என்கிட்ட ஒன்னும் சரக்கு இருக்குடா. டாப் ஸ்கோரர்ல நம்மளோட 6 கோல் தான் நினைக்கிறேன். ஆமா. சோ அவனுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு மார்டினெல்லிக்கு.
இஸ் டெஃபினெட்லி புஷிங் மோர் தான். ட்ரொசார்ட வந்து அவன் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கான்னு சொல்லுவேன் நான். அந்த கண்டிப்பா ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு. கண்டிப்பா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு செல்சியோட ஸ்டார்ட் பண்ணுவான் தான் நினைக்கிறேன் மார்டினெல்லி. ஆமாமா கரபோ கப். ம். ஸோ நல்ல நல்ல ஒரு சீசன் போயிட்டு இருக்கு ஆக்சுவலி மார்டினெல்லி. ம். அதான் இது மார்டினெல்லி மத்தபடி யார் வந்தானுங்க? ஜெசூஸ் வந்தான், கோல் போட்டான். ஜெசூஸ் ஜெசூஸ் வந்து அவனோட ஜெசூஸ் கேம் அண்ட் டிட் ஜெசூஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் என்ன அவனுக்கு. கோல் பானா சூப்பர் கோல். கலாய்ச்சி விட்டுருப்பான் சூப்பர் கோல். டிஃபெண்டர். அந்த இடத்துல ஆக்சுவலா நான் எதிரே பார்க்கல. ஆனா அது வந்து டிபிக்கல் அவனுடைய ஜோன் மாதிரி. அது அந்த இடத்துல இருந்து என்ன அந்த கேர்ள் பண்றது. ஏன்னா அந்த இவனும் இந்த மாதிரி தான் லைக் கேப்பபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். அந்த ஒரே சீக்வன்ஸ்லயே கூட மேட்ச்லயே இருந்தது மேட்ச்லயே இருந்தது. அந்த ரைஸ் வந்த பால வந்து நேரா வேலையடி பேர் அடிச்சடே ஆஹா வந்துட்டான்டா என் தம்பிங்கிற மாதிரி. பட் டோட்டலா வந்துட்டு லைக் வந்த சப்ஸ் எல்லாருமே வந்துட்டு லெவல்ஸ் டிராப் ஆகாம அந்த பிரஷரை மெயின்டைன் பண்ணி ஃபோர்த் கோல் அந்த அங்க ஏதோ பண்ணி பால் ஓடகார்டுக்கு போட்டுருவான். நல்ல அங்க இருந்து வரும். எஜே கூட அந்த டீசென்ட்டா தான் நல்லதா இருந்தான். நல்ல மினிட்ஸ் கண்டிப்பா வேற கடுப்பா இருந்தது. அவள் ஃபுல் அப்படியே சம மழையில வந்து திடீர்னு பயங்கர மழை. பட் அதான் ஓவரால் மேனேஜருக்கும் வந்து ஃபுல் மார்க்ஸ் டு தி மேனேஜர். லைக் ஒரு அவன் வந்து சப்ஸ் யூஸ் பண்ணதா இருக்கட்டும். லைக் நம்ம பேனிக் மோட்னு போகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கே வரல. பட் ஈவன் தென் அவன் வந்து என்ன சொன்னானோ லைக் வந்து நாங்க வந்து அவன் ஆக்சுவலா முடிச்சு அவன் கொடுத்த ப்ரெஷர் ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட் நெக்ஸ்ட்னு சொல்றப்போ இதுக்கு மேல வந்து அந்த ஒரு எம்ப்ரேஸ் பண்ணிட்டு நாங்க விளையாடணும். இது வந்து இது எங்களுக்கான ஒரு விஷயம். அது நாங்க விளையாடணுங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணுமோங்கிறது தான் எங்களுடைய ஒரு இதுவான அந்த none of this it's an atmosphere of revenge, remontada is the only word going on. அந்த மாதிரிலாம் எதுவும் பேசாம நாங்க எடுத்தோம். ஓகே ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு மேல அது எப்படி பண்ணணுங்கிறது தான் யோசிச்சோங்கிறது. அது அவன் சொன்னது நல்லா இருந்துச்சு. அந்த சொன்னதுக்கு ஏத்த மாதிரி விளையாடின மாதிரியும் இருந்துச்சு எனக்கு. இன்னும் கொஞ்சம் பிரேவா விளையாடணும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது நம்ம கிட்டதான் இருக்கு நமக்கு தான் வேணும். அதை அந்த ஒரு ஃபீலிங்கை எம்ப்ரேஸ் பண்ணிட்டு விளையாடணுங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேம். ஹோப்ஃபுல்லி 2-0 ஆனதுக்கு அப்புறம் கூட புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தான் டீம். லைக் டு ஸ்கோர் தி தேர்ட் அந்த அதெல்லாம் வந்து நடக்காது எப்பவுமே. இல்லனா வந்து இப்படி இப்படி போங்கப்பா போன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் வந்து லைக் ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஹோப்ஃபுல்லி இட் கண்டினியூஸ். ஒன் ஆஃப் கேமா இருக்க கூடாது. நம்ம அதுதானே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. நம்ம பண்றது எல்லாமே வந்து திடீர்னு வந்து அந்த கன்சிஸ்டன்சி டு நாட் லூஸ்ங்கிறது இருக்கு. பட் த வின்னிங் ஆஸ்பெக்ட்னு வர்றப்போ நம்ம பண்ற விஷயங்கள் அந்த ஒரு 5 கேம் அதுக்கப்புறம் குறையுதா. எனக்கு நான் இப்பதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு டிராப் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் கடகடன்னு செட் பேக் இருந்துச்சுன்னா கம் பேக் பண்ணிடுவோம். பட் அது பண்றதுக்கு இந்த ஒரு 3 கேம்ல தாண்டி தான் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஒரு ரட்ல இருந்து விட்டு வந்தது வந்துட்டு இது ஹோப்ஃபுல்லி இது கன்சிஸ்டன்டா இன்ட்டு கண்டினியூ ஆகுங்கிறது தான். ஸோ மேனேஜர் ஆல்சோ ஒரு 8 or 9 on 10 கண்டிப்பா அந்த ஒரு கேம்ல அது குறைய சொல்ல முடியாத மாதிரி தான் வந்து விளையாடணும் நம்ம. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கேமுக்கான ஒரு ரிவ்யூ பிளஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ் தான். இதுதான் சொன்ன மாதிரி சாக்கா இன்ஜுரி ஒரு பிளிப்பு. இப்போ மெரினோ வேற இன்ஜூர்னு சொல்றாங்க. அது இன்னொரு பெரிய பிளிப்பு, ஒரு பெரிய ஒரு பம்மர் அது. பட் ஆனால் ஹோப்ஃபுல்லி இட் ஷுட்ன்ட் அஃபெக்ட் அஸ் டூ மச் கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் சாக்கா ஷுட் பி பேக் சூன். மெரினோ இருக்க மாட்டான். பட் அதான் ஈத்தன் வனேரியை கூட்டு வர முடியுமா லோன்ல இருந்து, இல்லாட்டி நம்ம வந்து மார்க்கெட்ல டிப் பண்ணுவோமா அப்படின்னு. அலெக்ஸ் குறுக்கு வேற குறுக்குத்தனமா வந்து மார்க்கெட்ல வந்து டிப் பண்ணுவோம்லாம் போட்டிருக்கான். அதெல்லாம் பண்ண மாட்டான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மார்க்கெட் தான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்கு தான லாஸ்ட் டேட். 31st தான லாஸ்ட் டேட். 30 இன்னைக்கு ஃபர்ஸ்ட். ஓ இன்னைக்கு 1ஆம் தேதி. ஓ மை காட் என்ன டைம்ல கூட தெரியாம இருக்கேன் நானு. 1ஆம் தேதி அதான் மூடிடுச்சு. அப்புறம் என்ன மார்க்கெட்டே கடையே சாத்தி மூடிட்டானுங்க. யாரு இப்போ இல்ல ஒண்ணும் இல்ல. நோர்கார்ட தான் வந்து சப்ல வச்சுக்கணும். ஆமா ஆமா நோர்கார்டு தான். நோர்கார்ட யூஸ் பண்ணனும் பண்ணோம். ஆமா அவன் நிறைய யூஸ் பண்ணான். பிட்ச்ல வந்து அவன் வந்து நமக்கு ஒழுங்கா ஆடல நம்மளால சொல்லவே முடியாது. ஆமா 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 இது கைரட் கேம்லயே சூப்பரா விளையாடினா ஆக்சுவலா. அதுதான் சொல்லலாம் மக்களே. அது மன்னித்து விடும். நான் வந்து அது முதலே சொல்லியிருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். நாங்க வந்து கைரட் கேமுக்கு வந்துட்டு ரிவ்யூவும் பண்ண முடியல, லீட்ஸ் கேமுக்கு வந்து ப்ரிவியூவும் பண்ண முடியல. ஆனா இதெல்லாம் பண்ணாமையே நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம்னா, ஒருவேளை கேமுக்கெல்லாம் ப்ரிவியூ பண்ணாம இருந்தா ஜெயிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு ஃபேன்ஸுக்கு உண்டான ஒரு குருட்டு நம்பிக்கையும் ஒரு இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து மன்னித்து விடுங்கள். பட் ஹோப்ஃபுல்லி அடுத்த வாரத்துல இருந்து இன்னுமே வந்து ரெகுலரா வந்து எல்லா எபிசோட்ஸும் கொண்டு வரோம். பட் சொன்ன மாதிரி வந்து இந்த கேம் வந்து நம்ம வந்து எதுவும் இது பண்ணாம ஜெயிச்சிட்டோம். அண்ட் இதுதான் ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ். பட் அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான கேம் விளையாட போறோம். நம்ம டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஒரு கரபா கப்ல வந்து செமிஃபைனல் செகண்ட் லெக். அன்னெசரியா நம்மளுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்ட ஒரு கேம் இது ஆக்சுவலா. ஏன்னா வந்து நீ வந்து ஃபர்ஸ்ட் லெக் போயிட்டு அவேல போய் பிரிட்ஜில் போயிட்டு 3-0 லீடிங்ல இருக்கிறப்போ தேவையில்லாத ஒரு 2 கோல் விட்டு அந்த மேட்ச் ஒரு 3-2 வந்து முடிய விட்டு
நம்மளே வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரியா கொண்டு வந்திருக்கோம் ஆக்சுவலா இப்போ எமிரேட்ஸ்ல போறப்போ. அண்ட் அவங்க வின் பண்ணின விதமா இருக்கட்டும், நம்ம இப்போ ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அவையில வந்து நம்மளால ஏதாச்சும் ஒரு பண்ண முடியும், ஒரு டென்ட் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேமோட ஒரு சின்ன ப்ரிவ்யூ. ஹேமந்த் தாட்ஸ்? நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான கேம் ப்ரோ. நம்ம போன வாரமே பேசியிருப்போம் கரபோ கப் நம்ம டீமுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ செல்சிக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ரீ ஹிட் தான் இந்த கேம். அவங்களுக்கு வந்து புது மேனேஜரு, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இந்த கப்பில் இருந்து நாக் அவுட் ஆனால் அவங்களுக்கு தலைமுழுகி போக போகிறது கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நமக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கேமு. ப்ளஸ் நமக்கு அந்த செமிஃபைனல்ஸ் மென்டல் பிளாக்கு நம்ம டீமுக்கு இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஃபேன்ஸுக்கு இருக்குது. ட்ரோஃபி மென்டல் பிளாக்கு டீமுக்கு இருக்குது, ஹார்ட் அட்டாக் இருக்குது, ஃபேன்ஸுக்கு இருக்குது. இதெல்லாம் கடக்கணும்னா நம்ம கரபோ கப் ஜெயிக்கணும். நர்வஸா தான் இருக்கும் இல்ல டியூஸ்டே இன்னைக்கு கண்டிப்பா உள்ள போறப்பவே. செமிஃபைனல்ஸ் தாண்டணும் நம்ம. ஒரே ஒரு இது என்னன்னா, நம்ம எமிரேட்ஸ்ல மேட்ச் தோத்தாலும் நம்ம பெனால்டிஸுக்கு தான் போகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம வந்து 2 கோல்ல 90 மினிட்ஸ்ல மேட்ச் முடியாது அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா செல்சி 90 மினிட்ஸ்ல மேட்ச் முடிக்கணும், 2 கோல் லீட்ல ஜெயிக்கணும். அது பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இப்ப எதுவுமே நம்பிக்கை இல்ல. அந்த மாதிரி தோத்தா இல்ல. அதான் நம்ம தோத்தா கூட 1 கோல் லீட்ல தான் தோப்போம்னு சொல்றேன். 2-1 அப்படிதான் செல்சி ஜெயிச்சு மேட்ச் பெனால்டிஸ்க்கு போகுமே தவிர, பெனால்டி வந்து 2-0 ஜெயிச்சு டையே முடிக்க மாட்டானுங்க அப்படின்றதுதான் என்னோட ஃபீலிங். ஆனா நம்ம ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாட் அவைலபிளா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா எஸ்ஏ ஆடுவான், அதான் அவங்க கழிச்சு ப்ரோ. அட்டாக்கர்ஸ் ஒண்ணுமே நிறைய இருக்காங்க. ஸோ காம்ப்ளிகேட் பண்ணாம யூஸ் பண்ணி ஆடணும். ப்ளஸ் நேவிகேட் பண்ணணும் ப்ரோ. ஆடுடா, நீ ஒரு பெரிய கோச்சு, பிரீமியர் லீக் அடிக்கிற தகுதி இருக்கு அப்படின்னா லியம் ராசினார நீ செல்சி கோச்சா என்னதான் இருந்தாலும் நீ அவனை நேவிகேட் பண்ணி நீ கூட்டு போகணும். எஸ்பெஷலி 1 கோல் லீடோட நீ உள்ள வர. ஸோ கப்டையை நீ நேவிகேட் பண்ணாம நம்ம கப்டையை தோத்துட்ட பிறகு நம்ம முட்டுலாம் கொடுக்கவே முடியாது ப்ரோ. இதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. சாக்கா இல்ல மெரினோ இல்லெல்லாம் பேசிட்டே இருக்க முடியாது. ஸோ நேவிகேட் பண்ணு. எப்படி நேவிகேட் பண்ற அதெல்லாம் நமக்கு கேள்வியே கிடையாது. யூ ஹேவ் டு நேவிகேட். ஸோ நேவிகேட் பண்ணி டீமை கூட்டு போக வேண்டியது உன்னோட கடமை தான். ஸோ ஏன்னா இது உன்னால செல்சியோடைய கரபோ கப்பில் வந்து 1-0 அந்த ஒரு கோல் லீடை கேபிட்டலைஸ் பண்ணி கூட்டு போக முடியலன்னா சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம ஆறுதே வேஸ்ட். ஸோ பால் இஸ் ஆன் ஆர்டெட்டா ஸ்கோர் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். தீபக் தாட்ஸ் இந்த கேம்குள்ள போறப்போ? எனக்கு என்னமோ அந்த ஒரு ட்ரிக்கி ஃபீலிங் தான் இருக்கு. ஏன்னா வந்து இந்த செல்சி வந்து அவங்க கிட்ட அந்த ஸ்குவாட்ல வந்து இந்த சும்மா அவுட் ஆஃப் த ப்ளூல கோல் அடிக்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அந்த மாதிரிதான் வெளிய இருந்து ஷாட் எடுத்து அடிக்கிற அந்த சிங்கிள் ஷாட்ல கோல் போடுறது கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாதிரி தான் விடுறோம் கோலையுமே நம்ம. சோ வந்து கைண்ட் ஆஃப் ட்ரிக்கி கேம் தான். நம்ம வந்து நம்மளோட லெவல்ல இல்லனா கண்டிப்பா தோத்துருவோம். ஏன்னா they have the quality to beat us no matter what. அந்த அவங்க வந்து அவங்களோட அந்த அட்டாக் வந்து நல்ல அட்டாக் தான். நல்ல அட்டாக்னு இல்ல, பட் வந்து அந்த மாதிரி அந்த அவங்க ஹோம்ல அடிச்ச 2 கோலுமே வந்து நல்ல 2 அந்த அந்த மூஞ்சியை பார்த்தாலே கடுப்பா இருக்கும். பட் ஸ்டில் வந்து 2 நல்ல கோல். சோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜோ பெட்ரோ, பார்மர், பெட்ரோ நெட்டோ கூட எல்லாம் நம்ம அடிச்சிருக்கான் நம்ம கூட கோல். சோ வந்து கைண்ட் நம்ம வந்து if we don't turn up we would lose this game தான். நம்ம லெவல்ல ஆடலன்னா நம்ம தோத்துருவோம். வந்து கண்டிப்பா யுனைடெட் மேட்ச் மாதிரி ஆவாம இருந்தா சரி. ஆமாமா, யுனைடெட் மேட்ச் மாதிரிலாம் வந்து நெக்கலா விளையாடணும்னா கன்ஃபார்ம்டு அடி வாங்குவோம் இந்த மேட்ச்ல எல்லாம். ஏன்னா வந்து அந்த செல்சி வந்து அவங்க டீமா கிளிக் ஆகுறாங்களோ இல்லையோ, இந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டி டு காஸ்ட் டேமேஜ் வந்து அவங்க கிட்ட நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு டீமா அவங்க வந்து ஓவராலா அவுட் புட் இந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டி வச்சு அவங்களால கண்டிப்பா வந்து அந்த டிஃபரன்ஸ் மேக் பண்ண முடியும். அந்த டிஃபரன்ஸ் மேக்கர்ஸ் நாப்போலி மேட்ச்ல அவங்க அப்படிதான் ஜெயிச்சாங்க. ஆமா, நேத்து 2-0 இருந்து அவங்க அப்படிதான் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மென்டாலிட்டி இருக்கிறப்போ அஃப்கோர்ஸ் தட் வாஸ் ஹோம். பட் அகைன் லைக் நாப்போலி மேட்ச்ல அவங்க ஜெயிச்சதுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரா தான் இருக்கும். என்னதான் எமிரேட்ஸ் வந்தாலுமே நம்ம எமிரேட்ஸ்ல அவங்க இனிஷியலா அவங்க ஒரு கோல் போட்டாங்கன்னா நம்ம கிரௌட் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், நம்ம பிளேயர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேனா இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்த விஷயங்கள் பாக்குறப்போ எனக்கு அந்த ஒரு ஃபேனா அந்த கான்ஃபிடன்ஸ் இல்ல அன்பார்ச்சுனேட்லி. எனக்கு அதுதான் ஒரு இண்டிவிஜுவலா நான் அதுக்கு இவங்க வந்து பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல, சுத்தி வர இருக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் பண்ண வைக்குது. அந்த மாதிரிதான் லைக் 3-1 இருந்தா கூட நான் இவ்வளவு யோசிச்சிருப்பேன்னா எனக்கு தெரியாது.
3-1 அந்த இருந்தா நான் லாஸ்ட் அந்த யோசிக்கிறேன். ரெண்டாவது கோல் வந்து லைக் டேகர் அது. நம்ம ஒரு கோல் போட்டிருக்கணும். ஆக்சுவலா அதுவும் ஒரு தப்பு பண்ணு. எண்ட்ல 4-1 ஆயிருக்க வேண்டியது 3-2 ஆயிடுச்சு. அதான். சோ ஆமா. அது வந்து லைக் ஒரு 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 பெரிய இதுதான் பமர் தான் அது. கண்டிப்பா பிளஸ் டேம்பனர். ப்ரோ சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஃப்ரீ ஹிட். அவங்க வந்து சும்மா வந்து ஆடி அவ்வளவுதான். அவங்க என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ண போறாங்க. சோ அதுக்கு நம்ம வந்து வி ஹேவ் டு கிராஸ் திஸ். நம்ம கிட்ட தான் பிளஸ் வந்து ஹோம்ல ஃபைனல் ஒரு அட்வான்டேஜ் போனாலும் இருந்தாலும் ஃபைனல் போயிட்டாலும் சிட்டி தான், அதையும் ஜெயிச்சாகணும். சோ வந்து ஆமா. கண்டிப்பா. ஏன்னா பாப்போம். வந்துட்டு இப்ப வந்து எப்படி சொல்றது? நமக்கு வந்து அவங்க அந்த ஒரு இது பண்ணணுங்கிற பிரஷர் வந்து நம்ம மேல தான் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. அது வின் பண்ணுன்ற ப்ரெஷர் நம்மளுக்கு மேலதான். சோ அது வேற ஒரு ஆடட் ப்ரெஷரு. பிளஸ் வந்து இந்த செமிஃபைனலே ஜெயிக்கல ரொம்ப நாளா அப்படின்வாங்க. சோ ப்ரெஷர் இருக்கு நிறைய தான். சோ நம்ம ஆளுங்க ப்ரெஷர்ல திருப்பி எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் டு கோ டு த ஃபைனல். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இப்ப ஆமா. இந்த லாஸ்ட் 2-3 கேம்ஸா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இது லிவர்பூலோட ஜெயிக்கணும்ட்டு ஜெயிக்கல, வாட்ஸ்டோட போட்டாங்க ஜெயிக்கணும்னு இருந்தது, ரெண்டாவது கோல் ஜெயிக்கல. போட்டாங்க. அந்த மேட்ச்லாம் வந்து புட்ட கேஸ், அதெல்லாம் மறந்துடலாம். அதெல்லாம் வேஸ்ட். வாட் இஸ் த பாயிண்ட்? 4 போடுவாங்கன்னு சொன்னேன். 4 போடுறாங்களான்னு பார்ப்போம். சோ இன்னும் நிறைய போடுவாங்க ப்ரோ சிட்டி. இன்னும் 2 மினிமம் 2 போடுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மினிமம் 2 போடுவாங்க கண்டிப்பா. யா ஸோ மற்றபடி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் லைனப் அதே இதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் வந்து செகண்ட் லெக்குங்கிறதுனால ராயாலாம் கூட்டு வர மாட்டான். மறுபடியுமே கெப்பா தான் ஆட வைப்பான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பேக் லைன்னா ஐ திங்க் கேலஃபியோரி, கேப்ரியல், சலீபா, டிம்பர். ஒயிட் சொல்றியா நீனு இந்த கேமுக்கு? நோனி தானே ஆடுறான், சாக்கா இல்லையே. இருந்தாலுமே ஒயிட்டா? ஆமா, ஒயிட் ஆடுவாங்க. ஒயிட் ஆடுவாங்க. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் இவன் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன். நான் வந்து நம்ம இவன் தான் பேர் என்னது? ஒயிட் நம்ம நினைக்கிற அளவுக்கு மட்டமான டிஃபெண்டர் எல்லாம் கிடையாது. கிடையாது வந்து கண்டிப்பா கிடையாது. வந்து ரொம்ப காண்டாகுது எனக்கு. ட்விட்டர்ல நிறைய பேர் வந்து ஒயிட் ஒரு தரமான டிஃபெண்டர். அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ இந்த ட்ரிக்கி விங்கர்ஸ் கிட்ட மட்டும்தான் அவன் கஷ்டம். மற்றபடி அந்த ட்ரிபிள்லாம் ஓவரா பண்ணாம சாதாரணமா போற விங்கர்லாம் அவன் டேரக்டா அவன் அதெல்லாம் பிடிச்சிருவான். ஒரு மாதிரி டிஸ்டைனோடயே வேற பிடிப்பான் அவன். அவன் நல்ல டிஃபெண்டர். அவன் தாராளமா நம்ம எப்படி கலஃபியோரி, ஹின்காப்பே லெஃப்ட் பேக்ல ரொட்டேட் பண்றோமோ, கண்ணை மூடிட்டு ஒயிட் டிம்பரை நம்ம ரொட்டேட் பண்ணலாம். இப்ப பண்ணிருக்கோமே, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பண்ணிருக்கோம் ஆக்சுவலா. அது கண்டினியூ பண்ணலாம். நான் என்ன யோசிச்சேன்னா கப் கேம்ங்கிற ஒரு கேம் டிஃபென்சிவ் செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காக டிம்பர் எடுப்பான்னு நினைச்சேன் நான். இல்ல நம்ம ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல ஒயிட் தான் போட்டு ஆடணும். சோ ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல ஒயிட் போட்டு ஆடுறதுக்கான தைரியம் இருக்குன்னா எமிரேட்ஸ்ல போட்டு ஒயிட் போட்டு டிம்பர் லெஃப்ட் பேக் ஆடிட்டு இருந்தால அதனால தானே மெயினா. ஆமா. சோ நம்ம டெஃபினட்டா இது பண்ணுவோம் தான் நினைக்கிறேன். பிளஸ் டிம்பருக்குமே நம்ம நிறைய ரெஸ்ட் கொடுக்கணும் ப்ரோ. நம்ம டிம்பரை ஆமா மேக்ஸிமம் மினிட்ஸ் ஆடி இருக்கான் அந்த சீசன். நம்மளுக்கு அவன் தான் இருகலே மேக்ஸிமம் மினிட்ஸ் அவன் தான் ஆடி இருக்கான். டிம்பர் வந்து கரும்பு புழியிற மாதிரி புழிஞ்சாச்சு ஆல்ரெடி. அப்படியே போட்டு 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 எடுத்தாச்சு. ஆமா. நம்ம அப்படி டிம்பர் வந்து இந்த மேட்ச் ஆனானா சண்டர்லேண்டோட நான் ஒயிட் எதிர்பார்ப்பேன். வரிசையா நீ டிம்பரை போட்டு ஆடிட்டு இருந்தா நீ ஒரு மேன் மேனேஜ்மெண்ட்ன்றத ஒரு மயிறு கூட நீ கத்துக்கலன்றதுதான் அப்போ அர்த்தம். கண்டிப்பா கண்டிப்பா. அது ஆப்வியஸ். இந்த மேட்ச்ல வந்து இப்ப நம்ம இவங்க விளையாடுறோம்னா வந்து கண்டிப்பா வந்து அடுத்த மேட்சுக்கு வந்துட்டு இதுவாக தான் செய்யும். கண்டிப்பா வந்து அவன் வந்து நான் அது ரொட்டேஷன் எக்ஸ்பெக்டேஷன் வார்ம் அப்ல யாரோ இன்ஜுரி ஆகாம இருந்துக்கோங்க. ஏன்னா நான் இப்ப வந்து மொஸ்கோராவும் வந்து இது பண்ணுவான் தான் எதிர்பார்ப்பேன். சோ அந்த இடத்துல வந்து அவனும் வந்து பண்ணுவான் தான் எதிர்பார்ப்பேன். சோ இது வந்து இது பேக் லைன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிட்ஃபீல்ட் மறுபடியுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வந்துட்டு இவன் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். ரைஸ், சுபிமெண்டி அண்ட் ஓடகார்டா இல்ல ஹவர்ட்ஸா? ஓடகார்டு ஆடுவாங்க. ஏதாச்சும் ஒரு கோலை போடுறதுக்காக ஓடகார்டு தான் ஆட விடுவான்னு தோணுது எனக்குமே. சோ ஓடகார்டு வந்து கண்டிப்பா வந்து அந்த இடத்துல வந்து விளையாடுவான். அப் ஃப்ரண்ட் நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் வந்து லைக் இருக்காங்க. பட் ஐ திங்க் இட் வில் பி லைக் நோனி ஃபார் ஷூர். கியோகரெஸா இல்லாட்டி ஹவர்ட்ஸா? யோகரெஸ் தான் ஆடுவான். ஹவர்ட்ஸ் மேபி பெஞ்ச்ல தான் ஆடுவான். ஹவர்ட்ஸ் அப்பா. ஓகே, இன்ட்ரஸ்டிங். ஆமா ஹவர்ட்ஸ் நம்ம கண்டினியூஸா 3 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒன் செகண்ட் ஆடிட்டா தான் கேள்வி. ஆமா கரெக்ட். ஹவர்ட்ஸ் படுத்திட்டானா நம்ம வந்து ப்ரோக்கிம்லாம் கிடையாது, ஆட்டடா ப்ரோக்கிம் தான் நம்ம பேசணும். ஐ அக்ரி. இந்த நேரத்துல வந்துட்டு 3 கேம் அவன் ஆடணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இன்னொரு ஆப்ஷன் என்ன, ஜெசூஸ் தான். தேவையே இல்லை, கியோகரெஸே ஆடட்டும். ஜெசூஸ் வந்து சப்பாவே வரட்டும். சப்பா வந்துட்டு நீ ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம்டா ராஜா, கேம் டசன்ட் டிபெண்ட் ஆன் யூ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவனை கொண்டு வந்து இவங்க எல்லாம் வந்து தேத்தி ஊத்து ஆட விடலாம்.
பட் எஸ் எசேவும் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ப்ரோ. எசேவுமே இந்த மேட்ச் இவனுக்கு லெஃப்ட்ல சொல்றியா, மார்டினெல்லிக்கு பதிலா சொல்றியா? இல்ல எனக்கு வந்து மார்டினெல்லி ரைட்லயும் எசே லெஃப்ட்லயும் ஆடுவான் தோனி அப்படின்ற பதிலா மாதிரி தோனி எசே பிளேயிங் லெவல்ல இருப்பான்னு எனக்கு ஃபீலிங் இருக்கு. இந்த மேட்சும் எசே ஆடலனா சம்திங் சீரியஸ்லி ராங் தான். அஹ், அஹ், ஏன்னா பிரீமியர் லீக்ல ஸ்டார்ட் பண்றது கிடையாது எசே. ம், ம், ம். ஸோ கப் கேம்ஸ்லயுமே எசே ஸ்டார்ட் பண்றது இல்லைன்னா அப்போ எசே இந்த வந்து கேம் செமிஃபைனல்ல பிளஸ் வந்து எகெயின்ஸ்ட் செல்சி வர சோ செல்சி டவுட் வேற, தான் yeah. எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் அதான் இதே bro, ஒரு அவன் செமிஃபைனல் வந்து சும்மா நான் ஏதாவது ஓரளவு ஒரு கான்ஸ்பிரசியா சாம்பியன்ஷிப் யோசிக்கல நானு. பட் நல்ல ஐ ஒரு பிக் அண்டர்ஸ்டாண்ட் கேம் யுவர் பாயிண்ட். நல்ல ஒரு பிக் கேம் பிளேயர் ப்ரோ எசே. ஸோ அவனை அவனை இறக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். எங்க இறக்க போறாங்கன்றது தெரியல, ஆனா இறக்கி ஆடணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். யா 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 யா. சோ அதான் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. யாரோ ஆட வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கே அப்படின்ற மாதிரி ஸ்குவாட். ஆமா ஆமா இப்ப இதுல இருந்து அந்த அந்த ஒரு விஷயம் குறையாம இருந்தா நல்லா இருக்கும் இந்த சீசனுக்கு, நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ. ஸோ இது ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பார்த்தா ஐ திங்க் ஒரு 1-1 ட்ரா அண்ட் நம்ம வந்து ஓவரால் அக்ரிகேட் 4-3 நம்ம உள்ள போவோம் தான் எனக்கு தோணுது. தீபக் 1-1 இல்ல, பட் கொஞ்சம் இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும் நினைக்கிறேன். 2-2. 2-2. ஓகே. ஏவன் நான் 2-0 போறேன் ப்ரோ. 2-0 ஆர்சனல். இன்ட்ரெஸ்டிங். யா. ஸோ மக்களே, இதுதான் வந்து நம்மளுடைய லீட்ஸ் கேமோடைய ரிவ்யூ ப்ளஸ் செல்சி கரபாவ் கப்போடைய ப்ரிவ்யூ. உங்களுடைய ஸ்டார்டிங் லைனப் என்ன, உங்களுடைய ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன செல்சி கேமுக்குங்கிறத காமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே மறக்காம எங்கள் செல்சி லீட்ஸ் கேமோட ரிவ்யூவை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, யார் நல்லா ஆடினாங்க, நல்லா விளையாடல, எப்படி பண்ணினோங்கிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அகேன் அப்பாலஜிஸ், நம்ம வந்து போன வாரம் வந்துட்டு லீட்ஸுக்கு ப்ரிவியூவும் கைரத்துக்கு ரிவ்யூவும் பண்ண முடியல. பட் வில் ட்ரை அண்ட் பி மோர் ரெகுலர் ஃப்ரம் நவ் ஆன். அண்ட் அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்ஃபார்மும் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஒரு லைவ் போடலாம் தான் இருந்தோம், பட் இட் டென்ட் ஒர்க் அவுட். ஸோ இன்ஃபார்ம் பண்ண முடியாததுக்கும் அப்பாலஜிஸ். ஸோ அடுத்த எபிசோட்ல சந்திப்போம், ஹோப்ஃபுல்லி செல்சியோட ஒரு வின்னோட. ஸோ ஃப்ரம் டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ, தீபக் அண்ட் ஹேமந்த். தேங்க்யூ கைஸ் ஃபார் ஜாயினிங் மீ. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.